Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. ரைட், நாங்க தஜ்வீத் பாடத்திட தொடர்ல இருக்கிறோம். இன்று நாங்க படிக்க போற பாடம் ஹம்சத்துல் வஸ்ல். ஹம்சத்துல் வஸ்ல். ரைட், ஹம்சத்துல் வஸ்லன்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய பேருக்கு புதிய ஒரு சொல் என்னவாயிருக்கும் அப்படின்னு ஒரு யோசனை வரும். ஹம்சான்னு சொன்னாலே அது ஆனா சவுண்ட் கேட்கக்கூடியதுன்னு உங்களுக்கு நினைவிருக்கும் ஹம்சா. ரைட், அப்ப அந்த இடத்துல அலிஃப்னு ஒன்று கண்டு அந்த அலிஃபுக்கு மேல ஹம்சா வரும், ஹம்சா வராமலும் இருக்கும். நீங்க அப்படி பார்த்திருப்பீங்க குர்ஆன்ல நிறைய இடத்துல. சரியா? ஹம்சா வார இடம் இருக்குது, வராத இடம் இருக்குது. ஹம்சத்துல் வஸ்ல்னு சொல்றது ஹம்சா வராம போட்டிருக்க மாட்டாங்க. அந்த ஏரியா தான் ஹம்சத்துல் வஸ்ல். ஹம்சா மேல போடாத அலிஃப் சவுண்ட் இருக்குது, ஆனா எப்பயும் கேட்காது. சரியா? அதுக்கு தான் நாங்க ஹம்சத்துல் வஸ்ல்னு சொல்லி சொல்றோம். ரைட், அப்ப நாங்க நீங்க நல்லா நினைவு வச்சுக்கோங்க, ஹம்சத்துல் கத்தான் இன்னொன்று இருக்குது. ஹம்சத்துல் வஸ்ல் எப்படின்னு சொன்னால், நாங்க இந்த சொல்ல ஸ்டார்ட்ல தொடங்கக்குள்ள முதல்ல ஹம்சத்துல் வஸ்ல் இருந்தால் சரியா, நாங்க இந்த ஹம்சாக்கு ஆ சவுண்ட கொடுத்தே ஆகணும். ஏதோ ஒரு சவுண்ட கொடுத்தே ஆகணும். சரியா? அதுக்கு ஒப்போசிட்டாக அது சேர்த்தி ஓதுற இடத்துல வந்துச்சு. இப்ப அல்லதீனன்றது மீசாக்க என்ற சொல்லோட சேர்த்தி ஓதுறோம். சேர்த்தி ஓதக்குள்ள என்ன நடக்குது என்றால், அந்த இந்த ஹம்சத்துல் வஸ்ல் இதுக்கு எந்த சவுண்டுமே இல்லாம பெய்த்திடும். எந்த சவுண்டும் இல்லாம பெய்த்திடும். அப்ப ஹம்சத்துல் வஸ்ல் என்றா என்னண்டா, அலிஃப்ட ரூபத்துல வரையப்பட்டிருக்கும், ஹம்சா போடப்பட்டிருக்காது. ஹம்சா போடப்பட்டிருக்காது. அது அந்த ஹம்சா அந்த சொல்லுல ஸ்டார்ட் பண்ற நேரத்துல மட்டும்தான் இந்த ஹம்சத்துல் வஸ்ல துஸ்பித்து, அதாவது உச்சரிக்கப்படுது. அது இருக்கும். அடுத்த நேரத்துல அது இன்னொரு சொல்லுக்கு பின்னால வர நேரத்துல முன்னுக்கு இருக்கிற சொல்லுட ஹரக்கத்தை தான் நாங்க உச்சரிக்கிற. அதனால இந்த ஹம்சத்துல் வஸ்ல்ட அலிஃபுக்கு எந்த சவுண்டும் கேட்காது. அது எப்படி? அடுத்தது இதுக்கு ஹரக்கத்தொண்டு வச்சு இல்ல பாருங்க, இதெல்லாம் ஹம்சத்துல் வஸ்ல்கள். இந்த ரெட் கலர்ல காட்டிக்கிறது எதுக்குமே ஆ இ உ எதுவுமே ஹரக்கத்து இல்ல. அப்ப எந்த ஹரக்கத்தை எங்க வைக்கலாம் என்ற ஒரு கேள்வி கூட வரும். சரியா? நாங்க பார்ப்போம். முதல்ல ஹம்சத்துல் வஸ்ல் எல்லா இதுலயும் வரும் என்றதை விளங்கிக்கோங்க. அதாவது வேர்புகள், அஃஆல்கள், அஃஆல்கள்லையும் வரும். அஸ்மாக்கள், அஸ்மாண்டா பெயர் சொற்கள், பெயர்கள் இஸ்ம், பெயர் சொற்கள்லையும் வரும். ஹுரூஃபுகள் என்றா தனிச்சு பொருள் தராதவைகள்லையும் வரும். சரி, எல்லாத்திலையும் ஹம்சத்துல் வஸ்ல் வார. இது அரபு தெரிஞ்சவங்க நல்லா நினைவு வச்சுக்கோங்க. அந்த ஹம்சத்துல் வஸ்ல் வந்தன்னு சொன்னா அதோட அடையாளமே என்ன? ஹம்சாவை போட மாட்டாங்க குர்ஆன்ல. இந்த சின்னதாக அந்த ஒரு சாதிட தலைய வச்சிருப்பாங்க. நாங்க ஹாட தலைய வச்சேன்னு சொன்னோம். எதுக்கு? இல்ஹார்ட அடையாளத்துக்கு. அதே மாதிரி ஹம்சத்துல் வஸ்ல், வஸ்ல் என்று சொல்றது சாதிட சின்ன ஒரு தலை மட்டும் அடையாளம் போடப்பட்டிருக்கும். சரியா? அப்ப நீங்க குர்ஆன்ல இப்படி காண்றதெல்லாம் ஹம்சத்துல் வஸ்ல். அப்ப இது சேர்த்தி வஹஸஃபல் கமர், வஹஸஃபல் கமர் ஆவ கேட்கல. வஹஸஃப்னு நிப்பாட்டினால் வஹஸஃப் அல் கமர் என்று தொடங்குறோம். அல் கமர் அப்படின்னு தொடங்குறோம். இப்ப முன்னுக்கு இருக்கிறதை மோதி சொல்லி பாருங்க. அல்லதீன ஆ சவுண்ட் கேக்குது. இஹ்தீன அல் கிதாப் ஆ இ உ சவுண்ட் கேக்குது. இங்க பாருங்க சேர்த்தோதக்குள்ள மீஸாகல்லதீன வஹ்தினா வல் கிதாப் அப்படி இல்லாம சவுண்ட் கேட்கணும். இது ஒரு அலிஃப்னு சொன்னா மீசாக்க அல்லதீன வ அஹ்தினா அப்படி ஓதுறோமா? அப்படி ஓதுறோம். நாங்க சரியாத்தான் பெரும்பாலும் எல்லாருமே ஓதுறாங்க. எனவே இந்த சாத் வரக்கூடியது சேர்த்தி ஓதக்குள்ள உச்சரிக்கிறது இல்ல. ரைட், இந்த அடையாளம் தான் அதுக்குரிய அடையாளம் என்று பார்த்தோம். இப்ப நாங்க பார்ப்போம். முதலாவது அதாவது ஃபியல்ல வார நேரத்துல. சரியா? இப்ப நாங்க ஃபியல்ல வார நேரத்துல ஹம்சத்துல் வஸ்ல் அதுல ஆவா ஈயா ஊவா எந்த ஹரக்கத் வைக்கிறது இந்த ஹம்சத்துல் வஸ்லுக்கு? என்ன ஃபத்ஹா கஸ்ரா குர்ஆன்ல காட்டி இல்ல என்ற ஒரு டவுட் வரக்குள்ள நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு சில விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும். ரைட், என்னன்னு சொன்னால் ஃபியலை பொறுத்தவரையில வரப்போற ரெண்டு அடையாளம் மீகி. ஒன்று லம்மா, ஒன்னாவது என்ன?
லம்மா. அடுத்தது வந்து ரைட், நாங்க முதல்ல லம்மா முடிப்போமே. ரைட், இங்க வந்து பாருங்க லம்மா வார இடத்த. இதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஏன் இப்படி போட்டிக்கிறேன்னு சொன்னால், குர்ஆன்ல வந்து லம்மா வைக்கிறல்லன்றதுனால நான் இங்க லம்மா போட்டா நீங்க அப்படித்தான் வைக்கிறேன்னு நினைச்சிட கூடாது. அதனால தான் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு லம்மாவா காட்டிக்கிறேன். சரி, இது எப்படி உர்குல் லம்மாவை வச்சுக்கிறேன். இர்குல் அண்டு வைக்கல, அர்குல் அண்டு வைக்கல, உதுண்டு வச்சுக்கிறேன். அது அவுண்டு வைக்கல, இது அவுண்டு வைக்கலையே. ஏன்னு சொன்னா நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அரபு தெரியாதவங்களை பொறுத்த ஒரு இலகுவான வழி என்னன்னா, இந்த ஹம்சத்துல் வசில் வரக்கூடிய ஃபியல்கள்ல மூணாவதாக இருக்கக்கூடிய அந்த எழுத்து லம்மா வந்திருந்தால், மூணாவதாக இருக்கக்கூடிய அந்த எழுத்து லம்மா வந்திருந்தால் என்ன நடக்கும்னா, முதலாவது எழுத்து ஹம்சத்துல் வசிலுக்கு லம்மா தான் வரும். ஹம்சத்துல் வசிலுக்கு லம்மா தான் வரும். உதாரணம் எல்லாத்தையும் பாருங்க. உர்கு கு, உர்குல், உத்உ லம்மா. ரைட், உஜ்துஸத், உஜ்துஸத் உ உ. எனவே தூ மூணாவது எழுத்து தூ. ஊதுர் மூணாவது எழுத்து லம்மா. அப்ப நாங்க என்ன வச்சு ஓதணும்? தொடங்குற நேரத்துல உர்குல் என்று சொல்லி ஓதணும். ஏன் ஹரக்கத் வைக்காம முட்டிக்கிறாங்கன்னு சொன்னா, முன்னுக்காலிக்கிற சொல்ல சேர்த்தி ஓதக்குள்ள இந்த ஹம்சாவை உச்சரிச்சிட கூடாது. அதனாலதான் அப்படி வச்சுக்கிறாங்க. சரியா? ரைட். அதே நேரத்துல தப்பி தவறி இந்த மூணாவது எழுத்து லம்மாவுக்கு பின்னால இந்த வாவும் அலிஃபும், ஒரு போல போட்ட அலிஃபுன்னு வரும், வட்டம் போட்டது பின்னால நாங்க பார்ப்போம். அத வாவும் அலிஃபும் வந்துட்டால் சட்டம் மாறும். ரைட், நாங்க சொன்னோம் மூணாவது எழுத்து லம்மா வந்தா எப்பயுமே இந்த ஹம்சத்துல் வசில் லம்மா தான், உதுஉ அப்படிதான் வரும். இந்த வாவும் அலிஃபும் வந்தா மட்டும் மாறும். ரைட். ரெண்டாவதாக கஸ்ரா வைக்கப்படும். என்ன வைக்கப்படும்? ஹம்சத்துல் வசில் கஸ்ரா வைக்கப்படும். முதலாவது வேர்புகள்ல ஹம்சத்துல் வசில் ஒன்றோ லம்மா வரும். ரெண்டாவது சந்தர்ப்பம் கஸ்ரா வைக்கப்படும். கஸ்ரா எப்ப வைக்கப்படும்? நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ரைட், 3 இருக்குது. ஒன்னாவது என்னன்னா, முன்னுக்கு கஸ்ரா வந்தால், மூணாவது எழுத்து கஸ்ரா வந்தால் முதலாவதுக்கு கஸ்ரா வைக்கப்படும். 1 2 3. இஸ்பிர், இஸ்பிர் என்ன நடந்துச்சு? மூணாவது எழுத்து கஸ்ரா. அப்ப நான் எப்படி இந்த சொல்லில் இருந்து ஸ்டார்ட் பண்றேன்? ஹம்சத்துல் வசில்ல ஸ்டார்ட் பண்றேன். எப்படி ஓதலாம்? உஸ்பிர் என்று ஓதேலுமா? ஏலா. அஸ்பிர் என்று ஓதேலுமா? ஏலா. இஸ்பிர், இஸ்பிர் என்று தான் ஓதணும். காரணம் மூணாவது எழுத்து கஸ்ரா வந்திக்கின்றத வச்சு நினைவு வச்சுக்கோங்க. இக்ஷிஃப், இக்ஷிஃப் காரணம் மூணாவது எழுத்து கஸ்ரா. அதே மாதிரி ஃபத்ஹாவும் தரும். கஸ்ரா ஃபத்ஹா ரெண்டு வந்தாலுமே ஹம்சத்துல் வசில பொறுத்தவரையில வேர்புகள்ல எல்லாம் இ இ அண்டு கஸ்ரால தான் ஸ்டார்ட் பண்ணும். இப்படி இஸ்தக்ஃபிர் நாங்க பொதுவா கேள்விப்பட்டதுகளை வச்சு சரியாக சில இடங்கள்ல ஓதுவோம். சிலவங்களுக்கு கேள்விப்பட்டில்லாத சொற்கள் வரக்குள்ள டவுட் வரதா இருக்கு. ரைட், அப்ப இது எப்படி ஓதணும்? இஸ்தக்ஃபிர் அண்டு ஈய போட்டு தான் ஓதணும். ரைட், மூணாவது எழுத்து ஃபத்ஹா. அப்ப மூணாவது எழுத்து கஸ்ராவும் ஃபத்ஹாவும் வந்தால் தொடங்க கொள்ள ஹம்சத்துல் வசில்ல கஸ்ரா போடணும். இஸ்பிர், இஸ்தக்ஃபிர். உங்களுக்கு லேசான 2 உதாரணங்களை நீங்க நினைவு வச்சு கொள்ளலாம். அப்படி நினைவு வச்சு கொண்டா உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து வராது. சரியா? எல்லா இடத்துக்கும் அந்த உதாரணங்களை வச்சு பார்த்து கொள்ளலாம். அடுத்த இத்தகு மாத்திடமான மூணாவது எழுத்து வந்து காஃப் அல்ல, மூணாவது எழுத்து வந்து தாட. ரெண்டாவது ஈ த, ரெட் கலர்ல காட்டிக்கிற அடையாளங்கள் எல்லாம் மூணாவது எழுத்து. சரியா? அப்ப ஈ தன்னு வந்திருக்குது. த தான் இங்க மூணாவது, ரெண்டாவது தா, மூணாவது எழுத்து வந்து த. எனவே ஈ என்று தான் வரும் ஃபத்ஹா வந்ததுனால. இத்தகு அரபு தெரிஞ்சவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சொபர என்றதுட ஏவல் வாக்கியம் என்ன? ஏவல் வாக்கியம் அதாவது அம்ர. இஸ்பிர், சபர யஸ்பிரு, இஸ்பிர் அதான் காரணம். அதுட ஏவல் வாக்கியம் இஸ்பிர். இஸ்தக்ஃபரோட ஏவல் வாக்கியம் என்ன? இஸ்தக்ஃபிர். எனவேதான் ஈல ஸ்டார்ட் ஆகுது. சரியா? ரைட். அதே மாதிரி நாங்க சொன்னோம் வாவும் அலிஃபும் பின்னால வந்துட்டா கவனமாகுங்க. அதாவது லம்மா வந்து மூணாவது இடத்துல வந்தால் எப்படி ஓதணும்? உபுனு, உபுனு தான் ஓதணும், உம்ஷு தான் ஓதணும். ஆனா அந்த லம்மாக்கு பின்னால நாங்க முந்தி சொன்ன மாதிரி அந்த அதாவது ஹர்ஃபுன் முஃபஹம் வந்துட்டால் நிலைமை மாறும்னு சொன்ன மாதிரி இங்க
வாவும் அலிஃபும் பின்னுக்கால வந்துட்டேன்னு சொன்னால் ஹம்சத்துல் வசில்ல சேஞ்ச் வந்துடும். இப்னு தான் ஓத வேண்டி வரும். சரியா? உபுன்னு ஓத வேண்டி வராது. இப்னு தான் ஓத இந்த வாவும் அலிஃபும் வந்துட்டால் ஏன்னா இது அடிப்படை இபினி இது லம்மா ஆறில் இது பன்மைக்காக மாறிக்குது. இப்னு பன்மைக்காக மாறிக்கு. இந்த ஒவ்வொரு வாவும் அலிஃபும் இருக்குது அரபுல பன்மையை காட்டுறதுக்காக அடிப்படை எழுத்து ஹரக்கத் வந்து இபினி, இம்ஷி, இக்தி, இத்தி. கஸ்ரா வந்து எப்படி ஓதணும்? தொடங்குறதும் கஸ்ரால இத்தி இக்குலியண்டு. ஆனா இது பன்மையிட இடத்துக்கு மாறுற ஒரு சந்தர்ப்பத்துல அது இப்னு இம்ஷுன்னு மாறிச்சு. அப்ப நீங்க நினைவு வச்சுக்கோங்க, இந்த வாவும் அலிஃபும் வந்து அடிப்படையிலேயே இந்த நூன் லம்மா இல்ல வாவும் அலிஃபும் பன்மை காட்டுறதுக்காக மாறிச்சு. அப்ப லம்மா வந்தாலும் பின்னால வாவும் அலிஃபும் வந்தா உபுனு சொல்லலாம். இபுனு இது மட்டும்தான். மத்த நேரம் எல்லாம் எப்படி கஸ்ரால தான் வரும். சரியா? இபினி, இபினியா, இப்னு, இம்ஷி, இம்ஷியா, இம்ஷு எது வந்தாலும் சரி. ரைட். அப்ப இதை நீங்க இதுக்கு தான் நாங்க லம்மா ஆறில்னு போட்டிக்காத அடிப்படை லம்மாவல்ல கஸ்ரா ஆறில் மாதிரி அடிப்படை லம்மாவல்ல இது வந்து ஜம்முக்காக மாறிவிட்டது அப்படின்னு நாங்க காட்டுறோம். எனவே நாங்க பார்த்தோம் வேர்ப்ல வந்து ஃபியல்ல வந்து என்னது லம்மா செய்யப்படக்கூடிய நேரம் ஹம்சத்துல் வசில் எப்ப மூணாவது எழுத்து லம்மா வந்தால் அவ்வளவுதான். ரைட். எப்ப வந்து கஸ்ரா செய்யப்படுதுன்னு சொன்னால் முன்னுக்கு இந்த மூணாவது எழுத்து கஸ்ரா வந்தால் கஸ்ரா செய்யப்படும், மூணாவது எழுத்து ஃபத்ஹா வந்தால் கஸ்ரா செய்யப்படும். அடுத்தது லம்மா மூணாவது எழுத்து வந்தாலும் கூட வாவும் அலிஃபும் அதுக்கு பின்னால வந்துட்டாலும் கஸ்ரா தான் செய்யப்படும். எனவே கஸ்ரா ஹம்சத்துல் வசிலுக்கு கஸ்ரா வருவதற்கான வாய்ப்புகள் தான் மிகவும் அதிகம் கூட எதுல ஃபியல்ல. ரைட். இதைத்தான் நாங்க ஆல்ரெடி சொன்னதுதான் நீங்க போட்டிக்கிற மூணா இது இங்க பேசிக்கிறது லம்மா வரும் கஸ்ரா வரும். லம்மா வாரது எப்பன்னு சொன்னால் லம்மா அடிப்படையிலே மூணாவது எழுத்து லம்மா வந்தால தான் காட்டிக்கிறது. லம்மா லாசிமட அடிப்படையில கஸ்ரா முன்னூத்தி எழுத்து ஹம்சத்துல் வசலுக்கு எப்ப கஸ்ரா வரும்னா சாலிசுல் ஃபியல் மூணாவது ஃபியல்ல மூணாவது இடத்துல வந்து கஸ்ராவோ ஃபத்ஹாவோ அல்லது லம்மா ஆறில் அந்த வாவலி வந்திக்கு அந்த லம்மா ஆறிலோ வந்தால் ஹம்சத்துல் வசில் வந்து இ தான் ஸ்டார்ட் ஆகும். இன்னத்தரோட சேர்த்தி ஓதக்குள்ள நீங்க யோசிக்கவே தேவையில்லை. ஸ்டார்ட் பண்ணக்குள்ளதான் இது. அடுத்து பெயர் சொற்கள்ல வந்து வைங்க அஸ்மாக்கள்ல நவுன்ஸ் பெயர் சொற்கள்ல வந்தால் ஃபியல் காலம் காட்டாதவைகள்ல. சரியா? உதாரணமா இஸ்திக்பாரன், இஸ்திக்ஃபாரு, இப்னு, இஸ்முஹு, இம்ரா இப்படி வந்தா பெயர் சொற்கள்ல எல்லா இடத்துலயுமே கஸ்ரா தான். அங்க வேர்ப்லயும் நிறையவே கஸ்ரா தான் வந்துச்சு. அதே மாதிரி இதுல எல்லாம் கஸ்ரா தான் நிறையவே வரப்போறது. சரியா? இப்ப இஸ்திக்பாரன் இது ஃபியலா இல்ல. இஸ்திக்ஃபார்ன்றது ஃபியல் அல்ல. அரபு தெரிஞ்சவங்களே டக்குன்னு விளங்கும். இப்னு மரியம் இதெல்லாம் இஸ்முஹு இதெல்லாம் பெயர் சொற்கள். இம்ரான் ஒரு பெண். சரியா? எனவே இங்க எல்லாமே எது வாரத்துக்கான அடையாளம் இருக்கின்ற இந்த கஸ்ரா வாரத்துக்கான அடையாளம் தான் இருக்குது. அப்ப நீங்க யோசிக்கலாம் இப்னு ஒன்று வந்திருக்குதே லம்மா வந்திருக்குதே. இது வந்து இப்னுண்டா மகன், இது வந்து இஸ்ம் பெயர் சொற்கள். நீங்க நினைவு வச்சுக்கோங்க இப்னு சொன்னது பெயர் சொல். எனவே இப்னு ஒன்றே தான் வரணும். இப்ப அரபு தெரியாதவங்க என்ன செய்யுங்கன்னா இந்த 2-3 இடங்களையும் வந்து இப்படியே வாசிச்சு பழகிக்கும். அப்ப பிரச்சனையே இல்லை. ஏன்னா இங்க ஹரக்கத் வச்சா குழப்பம், சேர்த்தி ஓதக்குள்ள பிரச்சனையாகும். அதனாலதான் வைக்கிறல்ல. அப்ப இப்னு அப்படியே பழகிக்கோங்க. இஸ்முஹு ரைட். அடுத்து இம்ரா. இது உங்களுக்கு ஃபியல் அடிப்படையில பார்த்தா மூணாவது எழுத்து என்னது ஃபத்ஹா. எனவே இம்ராவா இருக்கும். அதே நேரம் இஸ்திக்ஃபார் மூணாவது எழுத்து கஸ்ரா. எனவே கஸ்ராவா இருக்கும் அப்படின்னு கூட யோசிச்சா குழம்பாது. ஆனா இது பெயர் சொற்கள் அடிப்படையில தான். எனவே இங்க இஸ்முஹுன்னு வரக்குள்ள உங்களுக்கு குழப்பம் வரும். அடையில அம்மா வந்திருக்குதே என்று சொல்லி. எனவேதான் இப்னு இஸ்மு இதெல்லாம் பெயர் சொல்லன்னு நினைச்சுவோம். பெயர் சொல் இப்னு ஸ்டார்ட் பண்ற சொல்லன்னா அது இப்னு தான். அப்ப முன்னுக்கு வாவு வந்துட்டால் வபுனு நாங்க பார்ப்போம். ரைட். மூணாவதாக நாங்க சொன்னோம் ஹருஃபுகள்ல வந்தால். ஹருஃப் ஃபேல்ல பார்த்தோம், இஸ்ம்ல பார்த்தோம். இஸ்ம்ல எல்லாமே ஹரக்கத் வந்து கஸ்ரா தான். ஹருஃப்ல வந்தால் என்ன செய்யறது? ஹருஃப்னா தனிச்சு பொருள் தராது. ஹருஃப்ல முக்கியமான ஒன்று தான் நாங்க அங்க லாமு தஅரீஃப்னு சொல்லி பார்த்தோம். ஞாபகமா? புத்தகம், ஒரு புத்தகம். அப்ப த போடுறது. அர்தோன் அல் அர்து ஷம்சியா கமரியாவை நாங்க பார்த்தோம். சரியா? அந்த ஷம்சியா கமரியா ஏரியால பாக்குற நேரம் இந்த இஸ்முக்கு முன்னால வரக்கூடிய இந்த அலிஃபும் லாமும் வந்து லாமுல் ஹருஃபுகள். சரியா? அதாவது அருளுண்டு சொன்னாலே தனி பொருளுண்டிக்குன்னா பூமி ஏர்த் சொல்லலாம். ரைட். கிதாபன்னா தனி பொருள் இருக்குது.
ரைட். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா இங்கின அ இல் அல் அ இல் அல் அப்படி சொல்லி வரக்கூடிய அல்லாஹ்ல வர இந்த அலிஃபாக இருந்தாலும் ஹம்சத்துல் வசிலாகத்தான் பயன்படுத்துறாங்க. ஹம்சத்துல் வசிலாகத்தான் பயன்படுத்துறாங்க. அப்ப எப்பயுமே இந்த ஷம்சியா கமரியா நீங்க படிக்கக்கூடியதுல வரக்கூடிய லேசா விலங்கெடுத்தா ஷம்சியா கமரியா அந்த பேர் சொல்லுக்கு முன்னால பேர் சொல்லுக்குள்ள அல்ல பேர் சொல்லுக்கு முன்னால எக்ஸ்ட்ராவா வர அல்லுல இந்த சாத் காட்டப்பட்டு ஹம்சத்துல் வசில் வந்தால் எப்பயும் ஃபத்ஹா தான் செய்ய போகணும். என்ன செய்யணும்? ஃபத்ஹா. எனவே தான் நாங்க அல் அரது அல் கிதாபு அல்லாஹு எப்படியும் உச்சரிக்கிறோம். ரைட். அல் ஹைரு அப்படின்னா உச்சரிக்க காரணம் என்ன? ஷம்சியா கமரியால ஹம்சத்துல் வசில் வந்தால் ஃபத்ஹா வரும். வேற ஹர்ஃப்கள் அப்படி அந்த பிரச்சனை வரல. ரைட். அப்ப இஸ்ம்ல வந்தால் கஸ்ரா வரும். ஃபிஅல்ல வந்தால் கஸ்ரா வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் மீக்கி, லம்மாவாக ஊவண்டு உச்சரிக்கிற சந்தர்ப்பங்களும் மீக்கி, ஊவண்டு உச்சரிக்கிற சந்தர்ப்பம் குறைச்ச. ரைட். எனவே நாங்க ஹம்சத்துல் வசில் வரக்கூடிய அந்த இடங்களை நல்லா கவனிச்சு கொண்டோம். இது வந்து உங்களுக்கு கஷ்டம் ஒண்ணும் இல்லை. இம்ரஉன் என்ற ஒரு சொல், அதாவது மனிதன் என்று சொன்னால் அந்த பெயர் சொல்லிக்கு தானே களிமா களிமா. இது வந்து குர்ஆன்ல இம்ரஉன் என்றும் வந்திருக்குது, இம்ருஉன் என்று லம்மாவும் வந்திருக்கு, இம்ரிஇன் என்று கஸ்ராவும் வந்திருக்கு. நீங்க இங்க லம்மா பத்தி கஸ்ரா எல்லாம் யோசிச்சுக்கொண்டு அலட்டிக்கொண்டு நிக்க வேணாம். 3 ஜை ஹரக்கத்திலையும் ஒரே சொல்ல வந்து குர்ஆன் பாவிச்சிருக்குது 3 இடங்கள்ல. அப்ப நீங்க இது வந்து ஒரு பெயர் சொல் தானே, ஒரு ஒரு நவுன் ஒன்று தானே. அப்ப நீங்க யோசிங்க நவுன் எல்லாத்துக்கும் என்ன வரும்? கஸ்ரால தான் ஹம்சத்துல் வசில் ஸ்டார்ட் பண்ணணும். உம்ரா அப்படி அல்ல இம்ரா அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால நீங்க 3வது எழுத்தை வந்து இஸ்ம் பேர் சொல்லுல யோசிக்கவே தேவையில்லை. இது எல்லாத்துலயும் இம்ரா இம்ரு இம்ரி என்று சொல்லி நினைவு வச்சுக்கோங்க. அடுத்த சேர்த்தி ஓதக்குள்ள இனிம்ரு உன் அங்க அலிஃபுக்கு இடமே இல்லை. சரியா? லிகுல்லிம்ரிஇன் லிகுல்லி இம்ரிஇன் அப்படின்னு சொல்லி இடமே இல்லை. ஸ்டார்ட் பண்ணக்குள்ள மட்டும்தான் அந்த யோசிக்கணும். ரைட். இப்ப நாங்க ஹம்சத்துல் வசில் அடுத்த ஆள் யாருன்னு சொன்னோம்? ஹம்சத்துல் கதா. ஹம்சத்துல் வசில் ஹம்சத்துல் கதா. ஹம்சத்துல் கதான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைட். ஹம்சத்துல் கதான்னு சொன்னா யாரு? இவரு தான் நாங்க ஹம்சாவை போட்டே எழுதுற அலிஃப். சரியா? இதுதான் நாங்க ஆபாதாசால படிக்கிற அடிப்படை ஆ. ரைட். இந்த அலிஃப்க்கு மேலால அல்லது தனியாக எப்படியோ இந்த சின்ன ஹம்சா ஒன்று இருக்குது. இந்த ஹம்சாண்ட வடிவம் வந்தன்னு சொன்னால் அது வந்து ஹம்சத்துல் கதா. சரியா? ஹம்சத்துல் கதா. எப்பயுமே இதுல சவுண்ட் அது இலக்க ரெடியே இல்லை. ஹம்சத்துல் கதாவுக்கும் வசிலுக்கும் வித்தியாசம் என்னன்னு பாக்குற நேரத்துல முதல்ல நாங்க ஹம்சத்துல் கத் எப்படின்னு சொன்னால் இதுவும் வந்து ஆரம்பத்துல சொல்லிட ஆரம்பத்துல வந்தாலும் சரி அல்லது பின்னுக்கால முன்னுக்காலிக்கிற சொல்லோட இந்த சொல்ல இன்னொரு சொல்லோட சேர்த்துற நேரமா இருந்தாலும் சரி அல்லது சொல்லிட நடுவுல வந்தாலும் சரி சொல்லிட கடைசியில வந்தாலும் சரி அந்த சொல்ல நிப்பாற்ற நேரமா இருந்தாலும் சரி எல்லா நேரத்திலேயும் ஹம்சத்துல் கதா நாங்க உச்சரிக்கிறோம். ஹம்சத்துல் வசில் அப்படி அல்ல. ஹம்சத்துல் கதா வந்து சொல்லிட ஸ்டார்ட்ல வரும், சொல்லிட நடுவுல வரும், சொல்லிட இறுதியிலையும் வரும், லாஸ்ட்லயும் வரும். ஹம்சத்துல் வசில் அப்படி அல்ல. ஹம்சத்துல் வசில் ஸ்டார்ட்ல மட்டும்தான் வருது. சரியா? ரைட். அடுத்தது ஹம்சத்துல் வசில் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடத்துல ஓதுற நேரமும் உச்சரிக்கணும், நடுவுல சொல்லிட நடுவுலையோ அல்லது முன்னுக்கிக்கிற சொல்லோட சேர்த்து வந்தாலும் சரி உச்சரிக்கணும், அல்லது கடைசியில வந்தாலும் சரி உச்சரிக்கணும், நிப்பாட்டுற இடத்துலயும் உச்சரிக்கணும், சேர்த்தோதுற இடத்துலயும் உச்சரிக்கணும். நிப்பாட்டுக்குள்ள வக்கஃப், சேர்த்தோதுக்குள்ள வசில். ரைட். வசில்லையும் தான் வக்கஃப்லையும் தான். அப்ப எப்படி ஓதி பார்ப்போம்? அத்த அத்த ஊது சத்தம் கேக்குதா? இன்ன. ரைட். இப்ப இங்க பாருங்க ஃபக்கு பின்னால ஹம்சத்துல் கதா வந்திருக்கு. ஹம்சா போட்டு ஹம்சத்துல் கதா வந்து அடுத்தது ஹரக்கத் வச்சிக்குது. ஹரக்கத் வந்திருக்கு. சாதிட அடையாளம் வந்துச்சா? இல்ல. சாதிட அடையாளம் வந்தன்னு சொன்னால் அங்கின வந்து முன்னுக்கிக்கிறதோட சேர்த்தோதுறதால அந்த அலிஃபுக்கு சவுண்டே இருந்திருக்காது. ஃபராதன்னு ஒதுக்குவேன். ஆனா இங்க வந்து ஹம்சாவும் வந்திருக்கு, அதாவது ஹரக்கத்தையும் காட்டிக்கு. அப்ப எப்பயும் உச்சரிங்கன்னு சொல்ல வராங்க. ரைட். அப்ப எப்படி ஓதணும்? ஃபஅராத யுமினூன் யூமினூன்னு சிலவங்க ஓதுறோம். அப்படி இல்ல. இந்த வாவுக்கு எந்த பெருமானமும் இல்லை. இது வந்து இலக்கணத்தை அடிப்படையா வச்சுதான் அலிஃபுக்கு மேலால வாரது, அலிஃபுக்கு கீழால வாரது, வாவுக்கு மேலால வாரது, எதுவும் இல்லாம தனிய ஹம்சா வாரது, யாவுக்கு மேலால ஹம்சா வாரது. அதெல்லாம் நீங்க அந்த அரபு மொழியோட சம்பந்தப்பட்ட லாங்குவேஜோட.
ஆனா சத்தம் வந்து ஹம்சா தான் சவுண்ட். வாவுக்கு எந்த இடமும் இல்ல. அலிஃப் இந்த வேற எக்ஸ்ட்ராவா யாவுக்கு எந்த இடமும் இல்ல. அப்ப யூமினூன்னு ஓதேலுமா? இல்ல, இந்த ஹம்சாவை தான் நாங்க வந்து உச்சரிக்கணும். யுமினூன் பிஇذنி ஹண்ட் ஓதேலுமா? ஏல இது ஹம்சத்துல் வஸ்ல் அல்ல, சேர்த்தி ஓதக்குள்ள இல்லாமக்கிறதுக்கு. பிஇذنி அல் உமூர் பாருங்க, முன்னுக்கு வந்திருக்கிறது சாதிர தலை, அதாவது ஹம்சத்துல் வஸ்ல். ஏன் ஒரு இஸ்ம் பேர் சொல்லுக்கு முன்னால அல்லண்டு வந்திக்குது, இது அல்லாம் சத்தம் கேக்குது. அப்ப வந்து கமரியா அல் உமூர், கமரியாண்ட செக்ஷன், ரைட்? அப்ப இந்த ஷம்சியா கமரியா ரெண்டுலயுமே ஆரம்பத்துல வர்றதுன்னா இந்த ஹம்சத்துல் வஸ்ல் தான். நீங்க எல்லா உதாரணம் அங்க படிக்கக்குள்ளேயும் இந்த சாதை கண்டிருப்பீங்க, ரைட்? அப்ப பின்னால வந்த உமூர்ல வந்திருக்கிற இந்த இது ஹம்சத்துல் கதா, ஹம்சா என்ற ஹரக்கத்தும் வந்திருக்குது, இந்த ஹம்சாவும் வரைஞ்சிக்குது, ரைட்? அப்ப அல் உமூரண்டு ஓதணும், ரைட்? அதே மாதிரி தான் யஷாஉ புரு புரு கேக்குதா? வஜீஅ நப்பி, ரைட்? இப்ப நாங்க ஹம்சத்துல் வஸ்ல் அது வந்து டபுள் வார இடங்களை பார்ப்போம். இப்ப நான் ஹம்சத்துல் வஸ்லன்னா என்னன்னு பார்த்தோம், கிளியர் இருக்கும். எல்லா இடத்துலயும் ஹம்சத்துல் வஸ்ல் உச்சரிக்கிற, சாரி ஹம்சத்துல் கதா எல்லா இடத்துலயும் உச்சரிக்கிற, ஹம்சத்துல் வஸ்ல் மாதிரி இல்லைன்னு சொன்னோம். இப்போ ஹம்சத்துல் கதால வந்து இது அரபு தெரிஞ்சவங்களும் கொஞ்சம் கவனிச்சு கொண்டாடலாம். இப்ப ஆதம் என்ற சொல் நாங்க ஆதம் தான் குர்ஆன்ல எழுதிக்கிறேன். இது வந்து அஇதம், அடிப்படை அஇதம், சரியா? அஇதம் உஉது இமானா அது அடிப்படை. இது வந்து உச்சரிக்கிறது கஷ்டம், விலகினா. அப்ப உச்சரிக்கிறது கஷ்டம் என்றதுனால வந்து முதலாவது இருக்கிறது ஹம்சத்துல் கத் ஆகும், பின்னாலிக்கிறது மத்தாகவும் மாறி, பின்னாலிக்கிறது மத்தாக மாறித்தான் எங்களுக்கு லேசாக ஆதம் அதம் அதம் எனக்குள்ள கஷ்டம் சொன்னேனே. ஆதம் ஊது ஈமான, ரைட்? பாருங்க, ஃபத்ஹா ஹம்சாக்கு ஃபத்ஹா வந்ததுனால பின்னுக்கு மத்தாஹினா என்ன நடக்கும்? அலிஃப் வரும். ஹம்சாவுக்கு லம்மா வந்ததுனால பின்னுக்கு மத்தாஹினா என்ன நடக்கும்? வாவ் வரும். ஹம்சாவுக்கு கஸ்ரா வந்ததுனால பின்னால மத்தாகிற நேரம் யா வருது. எனவேதான் தம் அப்படி அல்லாம ஆதம் ஊது ஈமான அப்படின்னு சொல்லி ஓதுறது. அப்ப இது இப்படித்தான் குர்ஆன்ல எழுதி இருக்குது. எனவே நீங்க அது பிரச்சனை பட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. அடிப்படையில வந்து இப்படி சவுண்ட் கேட்டா நீட்ற சவுண்ட் கேட்டான்னு வச்சுக்கோங்க. ஹம்சத்துல் கத்தா ரெண்டு வந்திருக்கு, கஷ்டம் சுட்டியும் பின்னாலிக்கிறது மத்தாக்கிக்கிற, அவ்வளோதான். அதே மாதிரி தான் இதுவும். இப்னுன்னா மகன், அப்படித்தானே? அப்ப அபுனன் அப்படி வந்தா என்ன விஷயம்? ஹம்சத்துல் வஸ்லுக்கு முன்னால ஹம்சத்துல் கத்தா சொன்னால் கேள்விக்குறி உண்டு. எஸ் ஓ நோ கொஸ்டின் மாதிரி ன்றது ஒரு கேள்விக்குறி. இபுனன் அப்படி உச்சரிக்க கஷ்டம். அப்ப அபுனன் என்று சொல்லி மாறுது அர்த்தம். ஹம்சத்துல் வஸ்லாகினா ஹம்சத்துல் வஸ்லும் இல்லா பெற்றும், சரியா? ஹம்சத்துல் கத்து மத்தாகிற மாதிரி ஹம்சத்துல் வஸ்ல உச்சரிக்கிறதே இல்லை. ரெண்டு ஹம்சத்துல் கத்தும் ஹம்சத்துல் வஸ்லும் ஒன்றுக்கு வரக்குள்ள ரெண்டும் சேரக்குள்ள இது நடுதானே, ஹம்சத்துல் வஸ்ல உச்சரிக்கிறல்ல, ரைட்? ஆபுனன் அல்ல அபுனன், அபுனன், ரைட்? ஹம்சத்துல் கத்தா ரெண்டு வந்தா என்ன செஞ்சோம்? அஇதம் அல்ல ஆதம், மத்துடையதாக மாத்தினோம். ஹம்சத்துல் கத்தா இல்லாமல் ஆக்கல. ஹம்சத்துல் வஸ்ல் ரெண்டு வந்ததுனால தான் இவங்க என்ன செஞ்சாங்க? இப்னுன் தான் அடிப்படை சொல், இது ஹம்சத்துல் வஸ்ல், சரி? எனவேதான் ஹம்சா அவங்களுக்கு காட்டி இல்லை. அடுத்து அங்க வந்து இது ஹம்சத்துல் கத்தா ரெண்டும் கிட்ட வரக்குள்ள ஹம்சத்துல் வஸ்ல இல்லாமக்கி அபுனன் அஸ்மன், இது அடிப்படை இஸ்ம், ரைட்டா? அடிப்படை இஸ்ம் ஹம்சத்துல் வஸ்ல் இல்லாமலாக்கப்பட்ட முன்னோட சேரக்குள்ள அஸ்மன் என்று வர. ஹம்சத்துல் வஸ்ல் முன்னோட சேரக்குள்ள எல்லாத்துலயும் இல்லாம ஆகுற, அதே மாதிரிதான் இதுலயும் இல்லாம ஆகிக்கு. அடுத்து நீங்க இந்த புள்ளி இதை கண்டிப்பீங்க நிறைய இடத்துல. ஒரு டொட் ஒன்று வந்திருக்கும், சின்ன ஒரு டொட் ஒன்று கலர் பண்ணின ரெட் கலர்ல இருக்கும், கலர் பண்ணின ஒரு டொட் ஒன்னே நீங்க கண்டிருப்பீங்க, சரியா? அப்ப இப்படி வந்தால் எப்படி ஓதுறேன்னு ஒரு கேள்வி வரும், சரியா? இப்ப இதுல என்ன விஷயம் என்று சொன்னால் மஜுரா பாருங்க, ஒரு அலிஃப் வரக்கூடிய ஒரு இடம், சரியா? இந்த இடத்துல மட்டும் குர்ஆன்ல ஸ்பெஷலான ஒரு அமைப்புல ஓதணும். இமாலாண்ட அடிப்படையில என்ன அடைப்புல இமாலயம் மலை மாதிரி கொஞ்சம் சரிவாக கொஞ்சம் வளர்ச்சி ஓதணும். இந்தியாவில் இருக்கிற இமாலய மலை மாதிரி. எப்படின்னு சொன்னா
மஜ்ரா என்று சொல்லி ஓதாம மஜ்ரே என்று ஓதுற. ரெட்டை கொம்பு வச்சு அரவு மட்டும் வைக்கான். அரவு வச்சு ஆ பா தா என்றது அப்படித்தானே நாங்க வளமே ஓதுற. ரே ஷே கே என்றது அரபுல இல்ல. அரபுல ரே ஷே அப்படி உண்டு இல்ல. பே தே அப்படி உண்டு அரபுல இல்ல. ரைட். ஆனா குர்ஆன்ல ஒரே ஒரு இடம் இருக்குது ஹஃப்ஸ் ரிவாயத்துல. இது வந்து இமாலான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் சரிச்சு ஓதுறது. மஜ்ரேஹா மஜ்ரேஹா அண்டு ஃபத்ஹா வர வேண்டிய மஜ்ராஹா என்றத மஜ்ரேஹான்னு ஓதக்கூடிய ஒரே ஒரு இடம் இருக்குது. சரியா? அதுலயும் சின்னது பெரியதுன்னு பிரிவுக்கு இது பெரிய வகை. மஜ்ரேஹா என்று சொல்லி ஓதினா சரி. மஜ்ராவா மஜ்ரியா இல்ல, ரெண்டுக்கும் நடுவுல மஜ்ரே ரே ரீயும் அல்ல ராவும் அல்ல. சரியா? அதுதான் இமால சாத்தி ஓதுறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட். அடுத்து இஷ்மாம் என்ற பாடம் உங்களுக்கு பின்னால இருக்குது. இப்ப அடுத்த கட்டமாக நீங்க பாருங்க. இது வந்து ஆக சின்ன ஒரு டொட்டொன்னு நீங்க கண்டீங்க. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க. அதாவது ஹம்சாவுக்கு பின்னால மத்துடைய அலிஃப போட்டாலும் கூட அந்த இப்ப நாங்க மத்துடைய அலிஃப போட்டா நீங்க என்ன செய்யும் நல்லா நீட்டணும். மத்து பாடம் படிக்கக்குள்ள விளங்கும். நல்லா நீட்டணும். 6 அளவு நீட்டணும். அப்படி நீட்ட சில இடங்கள்ல இந்த ஸ்பாட்லைட் அந்த ஒரு ரெட் கலர் ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டிப்பாங்க கலர் பண்ணி இந்த இடத்துல. சரியா? இதுக்கு அலா தஸ்ஹீலுல் ஹம்சா ஹம்சாவை லேசிப்படுத்துறேன்னு சொல்லுவாங்க. ஹம்சாவை லேசிப்படுத்துற. சரியா? அப்ப 2 ஹம்சா அஜமி என்ற கொள்ள அஜமி என்றாலே ஒரு ஹம்சா இருக்கு. அஜமி என்ற 2 ஹம்சா இருக்குது. ஹம்சத்துல் கதா. சரியா? அப்ப 2 ஹம்சா இருக்கு. 2 உச்சரிக்க கஷ்டம். 2 முண்டு வரக்குள்ள கஷ்டம். எனவே என்ன செஞ்சாங்க? மத்தாக மாத்தினாங்க நேரத்தோடு சொன்ன மாதிரி. அதே நேரத்துல சில இடங்கள்ல தஸ்ஹீல் இலகுபடுத்தணும் லேசாக்கணும்ன்றதுக்காக சின்ன ஒரு கலர் பண்ணின வட்டம் கொண்ட காட்டுவாங்க. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா மிச்சம் நீட்டி கொண்டிக்க தேவையில்லை. லேசா அந்த வாய்க்கு ஜாலையும் மாவையும் ஜாயின் பண்றதுக்கு லேசாக நீட்டுற. அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹும் இல்ல மத்தொண்டு இருக்குது. அல்லாஹு ஆனு லைட்டாக இலகுபடுத்தி நாங்க சொல்ற. அல்லாஹு அல்ல அல் ஆனையும் அல்ல. சரியா? இப்ப நாங்க இந்த இடங்களை பாக்குற நேரத்துல சில விஷயங்களை நல்லா மனசுல நினைவு வச்சுக்கோங்க. என்னன்னு சொன்னா வந்து சில ஹுரூஃப்கள் எழுத்துக்கள் இருக்குது குர்ஆன்ல. அது உச்சரிக்கப்படுது. துன்தக்குன்னு சொன்னா அரபுல உச்சரிக்கப்படுற. ஆனா மஹதூஃபான்னு சொன்னால் எழுதப்பட்டிருக்காது. ஹத்துல எழுதப்பட்டிருக்காது. குர்ஆன்ல எழுதப்படாம ஹுரூஃபுன் துன்தக் உச்சரிக்கப்படக்கூடியவைகள் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டாக ஹுரூஃபுன் மக்தூபா. நீங்க சும்மா தமிழ் அளவில் நினைப்போம். எழுதப்பட்டிருக்குது ஆனா துன்தக் உச்சரிக்கப்படாமலும் இருக்குது. அப்படியும் இருக்குது. அப்போ ஆப்போசிட். ஒன்னாவது சொன்னது உச்சரிக்கப்படுது ஆனா மஹதூஃபா ஃபில் ஹத். எழுதுறதுல ஹத்தன்னா எழுத்து இல்ல, எழுத்துல காணல. இன்னும் சிலது இருக்குது மக்தூபா எழுதப்பட்டிருக்குது ஆனா லா துன்தக் உச்சரிக்கப்படுறல்ல. இப்ப நாங்க எழுதி இருந்து உச்சரிக்கிறேன்னு சொன்னா அந்த ஏரியா தான் நிறைய இருக்குது. அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. இன்னொரு 3வது டிசைன் எப்படின்னா எழுதப்பட்டும் மீக்குது ஆனா யா மாதிரிக்கும் ஆனா ஆ மாதிரி உச்சரிக்கணும். ஆ மாதிரிக்கும் ஆனா சாது மாதிரிக்கும் ஆனா சீன் மாதிரி உச்சரிக்கணும். அப்படி கைஃபியா டிஃபரெண்ட். கைஃபியான்னா அந்த முறை வித்தியாசம். சரியா? மக்தூபா எழுதப்பட்டிருக்குது ஆனா நுத்துக் நாங்க ஓதக்கொள்ள அது வேற எழுத்து மாதிரி ஓத வேண்டி வரும். அப்ப ஸ்டைல டிஃபரெண்ட் ஆக்க வேண்டி வரும். அப்படியும் வந்திருக்குது. ரைட். அடுத்து சேர்த்தி பிரிச்சு ஓதுற சில விஷயங்கள் இருக்கு. அதாவது ஒரே சொல் ஒரு 2 சொல்ல வந்து என்ன செய்யும்டா சேர்த்தியும் எழுதிக்கும் பிரிச்சும் எழுதிக்கும். 2 சொல்ல அப்படியும் எழுதிக்கும். அடுத்து வந்து இந்த பெண் பாலை காட்டத்துக்கு வர அந்த குண்டு தாரிக்குது அந்த தாவை தூக்கி நீட்ட தாவா போட்டிக்கு நீட்ட தாவா இப்படி எல்லாம் சும்மா டிஃப்ரெண்டாக சில இடங்கள்ல குர்ஆன்ல போடப்பட்டிருக்குது. நாங்க எப்படின்னு பார்ப்போம். 1வது வந்து உச்சரிக்கப்படுறது ஆனா ஹதுஃப் செய்யப்பட்டிருக்குது. 1வது என்ன? துன்தக்ன்னு சொன்னா உச்சரிக்கப்படுற எழுத்துக்கள் ஹுரூஃபுகள் ஆனா வந்து எழுத்துல ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கு. உதாரணமாக மாலிகி யௌமித்தீன்ல வர இது வந்து இப்ப வேற கிராத்ல மலிகி யௌமித்தீன்னு மோதேலும் வருஷல மலிகி யௌமித்தீன்னு மோதேலும். ஹஃப்ஸ்ல வந்து மாலிகி என்றேதான் ஓதுறேனா. அப்ப இங்க என்ன செய்யனா மாலிக்கு பெரிய அலிஃப் வந்து இருக்கணும். பெரிய அலிஃப் வந்து அல் கிதாப் பெரிய அலிஃப் வந்து இருக்கணும்.
ஆனா சின்ன அலிஃப் வந்து அப்ப சின்ன அலிஃப் வரக்குள்ள நாங்க என்ன சொல்றோம்னா அடிப்படை அலிஃபா இல்லாமலாக்கிட்டாங்க. ஆனா எங்களுக்கு பிழையா காமிக்கிறதுக்கு என்ன செஞ்சுக்கிறேன்னா ஃபத்ஹாவோட சேர்த்து அலிஃபையும் போட்டுட்டாங்க. அடிப்படை அலிஃப் இல்லாமக்கினதுனால தான் ம ஆல்ரெடி ஃபத்ஹாவோட காட்டிக்கிறாங்க. அல் கிதாப் ஃபத்ஹாவோட காட்டிட்டு சின்ன அலிஃபா போட்டிக்கிறாங்க. நாங்க வந்து சின்ன அலிஃபை பின்பற்றி மாலிகி அல் கிதாப்னு தான் இங்க இதுல உச்சரிக்கிறோம். அதே மாதிரி பாருங்க தாவூத தான் உச்சரிக்கிறோம். சின்ன வாவனை தான் போட்டிக்கிறோம். அப்ப அடிப்படை பெரிய வாவை இல்லாமக்கிட்டாங்க. தாவூத தாவூத மாவூரிய மாவூரிய அல்ல மாவூரிய. அப்ப இது என்ன பகுதியில் அடங்குதுன்னு சொன்னால் பெரிசாக எல்லாத்தையும் மாதிரி கருப்பெழுத்துல காட்டிக்கிற சைஸுக்கு எழுதாம இப்படி போட்டிக்கிறதுனால நாங்க விலங்கு எடுத்துக்கொள்ளணும். இது வந்து எழுதப்படவில்லை, அடிப்படையான எழுத்து எழுதப்படல, ஆனா ஓதப்பட்டு கொண்டுதான் நிக்குது. ரைட். இதே மாதிரி ஆத்தானிய சின்னதா வேற கலர்ல ஒரு யா போட்டிருப்பாங்க. பாம்புண்டு அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது சுருட்டி கொண்டு இந்த அரைவாசிக்கு மடிஞ்சிட்டு. அப்ப அதை நாங்க எப்படி ஓதலாம்? அப்படிதான் ஓதணும். பின்ன நிறைய விஷயம் வந்து இது பாருங்க அண்டக்குள்ள ஹம்சாக்கு பின்னால அலிஃப் வந்த அப்ப அல்ல அன்னு மத்தில தான் வந்திக்கு. ரைட். அடிப்படையில இது மிச்சம் நீட்ட தேவையான இடமும் அல்ல. ரைட். வீடியோ ஒன் பண்ணவான. ரைட். அடுத்தது ஆதானி யல்லாஹு யாவை உச்சரிக்க வேணும். ரைட். அடுத்தது ஈலஃபிஹிம் ஈலஃபிஹிம் அப்படிதான் நாங்க ஓதணும். இதுவும் அப்படிதான் இக்கி. திரும்ப வல்லையில பாருங்க, அரபு எழுதுறவங்க எழுதினா நாங்க 2 லாம போடுறேன்னா வல்ல அரபுல எழுத தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் 2 லாம் நாங்க எழுதித்தான் எழுதுறோம். ஆனா குர்ஆன்ல 1 லாம் தான் போட்டிக்கு. ஆனா வல்லைலி என்றுதான் ஓதுறோம். சரியா? அது பிரச்சனையில சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இது அட்வான்ஸ் தஜ்வீத் என்ற அமைப்புல. அடுத்தது நுஞ்சியில வந்திருக்கிற நுணக்கானல்ல அப்ப ரெட்ல சீரீஸா போட்டிக்கிறாங்க. அப்ப இது வந்து எழுதப்படலன்னு தான் எங்கட பார்வையில் அடிப்படை எழுத்துக்களுக்கு சமனாக எழுதப்படல, உச்சரிக்கோணும். எனவே நாங்க பிழை விட்டுடுவோம். புதுசா பழகக்கூடிய நாங்க, அரபு தெரியாத நாங்க பிழை விட்டுடுவோம். எனவேதான் இப்படி போடப்பட்டிருக்குது. நூஜி நூஜி என்றது இஹ்ஃபா அடிப்படையில ஓதியே ஆகணும். அடுத்து நாங்க சொன்னோம் மக்தூபா எழுதப்பட்டிருக்கும் வலா துன்தக், ஆனா அது உச்சரிக்கப்படாது. எழுதப்பட்டாலும் உச்சரிக்க இயலாது என்று சொல்லி 2வது பகுதியை பேசலாம். உதாரணம் என்னன்னு சொன்னா அலிஃப் வாவியா பாருங்க. காலு என்று சொல்லக்குள்ள இந்த பன்மைக்காக காட்டுறதுக்கு வாவுக்கு பின்னால அலிஃப் வருது. சரியா? அப்ப வாவுக்கு பின்னால இந்த அலிஃபிக்கு தானே காலு அப்படின்னு சொல்லி அலிஃப்ட சவுண்ட் காட்டுறோமா? அவுல அப்படி நீட்டுறோமா? இல்ல. லிஷாய் அப்படி இல்ல. இந்த போல இருக்கு தானே, இந்த வட்டம் அதுக்கான அடையாளம். கலர் உள்ளுக்கு பண்ணப்படல, கலர் பண்ணப்படல, ஹார்ட தலை மாதிரி ஒரு இடம் முடுபடல, ஃபுல் ரவுண்ட் நல்லாவே சிறுசி அலிஃபுக்கு மேல வந்திருக்குது, வாவுக்கு மேல யாக்கு மேல வந்திருக்கு ரெட் கலர்ல பாருங்க. அப்ப இது வந்து என்னன்னு சொன்னால் எழுதப்பட்டிருக்கிற ஒரு கிராமரோட சம்பந்தப்படுறன்னு விட்டுடுங்க. சரியா? இது பஹன்னா அப்படி. மத்தபடி இது வந்து உச்சரிக்கப்படுற ஓதுற நாங்க ஓத தேவையில்லை. அப்ப இந்த அடையாளம் எதுக்கெல்லாம் வருதோ அதை நாங்க ஓத தேவையில்லை. அதாவது கலர் பண்ணாத முழுவட்டம், சின்ன முழுவட்டம். ரைட். காலு உச்சரிச்சுன்னா காலுவா அப்படி எல்லாம் ஓதி போகணும். நடுவுல இருக்கிறது எந்த வேலையும் இல்லை. இது ஹம்சத்துல் கத்தாத்தா உச்சரிக்கிற ல அஸ். அடுத்தது வந்து இங்க லிஷை லிஷாய் என்ற ஓதையில இந்த அலிஃப நீட்டேல இந்த வட்டம் வந்தா உச்சரிக்க கூடாது. எழுதி மட்டும்தான் நீங்க அவ்வளவுதான். இந்த வட்டம் வந்தா லிஷை இன் என்று ஓதணும். இது மீ என்றது மீ எப்படி ஓதுறது? அப்படியே கசராக்கு பின்னுக்கு அலிஃப் வந்தா உச்சரிக்கலும் ஓதையில இது அரபிகள் வளமே எப்படியே எழுதி வந்துட்டாங்க. அந்த காலத்துல இருந்து அலிஃப போட்டுட்டாங்க மீ ஆல. ஆனா ஓதையில அது சரி. அப்ப நாங்க எப்படி ஓதுறோம்? மீ இந்த வட்டம் போட்ட அலிஃபுக்கு எந்த பெருமானமும் துன்தக் உச்சரிப்புல இல்ல. அதே மாதிரி ஊலாய்க்கன்னு சிலவங்க ஓதுற அப்படியே இல்ல. உலாய்க்க வாவுக்கு எந்த இடமும் இல்லை. எனவே இந்த மூடின முழுமையான வட்டம் வந்தால் அது இலுஹாருக்குரிய அடையாளம் அல்ல. இலுஹார் அடையாளம் அந்த ஹாடத்தால ஒரு துண்டு உடுப்பட்டது அப்படி வந்தாத்தான் எழுத்த தெளிவாக விளங்க உச்சரிச்சே ஆகணும். மஹ்ரஜ் சிபா எல்லாத்தையும் உள்ளடக்கி மூடிய அந்த ஃபுல் ரவுண்டாக வந்து நடுவுல அந்த ஒண்ணு கலர் பண்ணி இல்லைன்னு நான் மறக்கவான உச்சரிக்க கூடாது. ரைட். உலாய்க்க ஊரிக்குமா
சஉரீக்குமா, சஉரீக்கும் ஒன்னாவது அல்ல, சஊரி அல்ல, சஉரி, சஉரி நீட்டவானம். இந்த வாவ் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. சஉரீக்கும். திரும்ப ஊலுல் அர்ஹாமா, உலுல் அர்ஹாமா, உலுல், உலுல் அர்ஹாம். காரணம் என்ன? இந்த வட்டம். ரைட்? ஊலாத்தியா, உலாத்தியா, உலாத்தி, ஊலாத்தி என்று நீட்ட முடியாது. காரணம் இந்த வட்டம். உலாத்தி. திரும்ப இது 2 யாட அளவுக்கு உச்சரிக்கவான முறியாத. ரைட்? பி ஐதி, பி ஐதி, அவ்வளவுதான். திரும்ப இந்த யாவ உதவி வானம். நப இல், நப இல், நப இல்ல, நீட்டேலா, நப இல் என்றுதான் ஓதணும். ஏன்? இது முழுமையான வட்டம், இது உச்சரிக்கப்படாது, எழுதப்படும். திரும்ப வமல ஈஹிம் என்று ஓதேலா. சோ நல்லா வட்டத்தை கவனிச்சுக்கோங்க. வமல ஈஹிம், வமல ஈஹிம் என்று நீட்டாம ஓதணும். எனவே இது மக்தூபா எழுதப்படுது, லா துன்தக் உச்சரிக்கப்படாதவைகள். மூணாவது நாங்க சொன்னோம் மக்தூபா எழுதப்படுற கைஃபியா ஒரு டிசைன், வதுந்தக் பி கைஃபியா இன்னொரு டிசைன்ல உச்சரிக்கப்படுறான். அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்ப அதுல உதாரணங்கள். முதலாவது அலிஃப். அலிஃபுக்கு நிறைய விஷயங்கள் வருதுன்னா, அலிஃபுல் மக்தூபா வாவன். அலிஃப் வந்து வாவோட எழுதப்பட்டிருக்கும். இந்த வாவை போட்டு அதுக்கு மேல அலிஃப் வந்து முந்தி ஹம்சா வந்துச்சு தானே, வாவுக்கு மேல யாக்கு மேல எல்லாம் வந்துச்சு தானே. அது நினைவிருக்குது. அப்ப அங்க ஹம்சாக்கு தான் பெருமானம், பனி இருக்கிற வாவுக்கு எந்த பெருமானமும் இல்லை, உச்சரிக்கிறல்ல. ரைட்? அதே மாதிரிதான் இங்க வாவுக்கு மேலால ஒரு அலிஃப போட்டால், குர்ஆன்ல அப்படி போடப்பட்டிருக்கு நிறைய, அஸ்ஸகாத், அர்ரிபா எல்லாம். அப்ப நாங்க வந்து இந்த அலிஃபை தான் உச்சரிக்கிற. அப்ப வாவு போட்டதுக்காக வாவ நீட்டி அஸ்ஸலவாத, வாத அப்படி வாவ நாங்க அலிஃபாக்கி ஓதேலாம், வாத்தன்னு ஓதேலாம். மறந்துடுவானா, அப்படி ஓத முடியாது. எனவே வாவுக்கு மேலால வந்திருக்கிற ஒரு அலிஃப் வந்தால், வாவுக்கு மேல ஃபத்ஹா வரும், கஸ்ரா வரும், லம்மா வரும். வாவுக்கு மேல அலிஃப் வந்தால் மறக்கவானம், இந்த வாவுக்கு எந்த பெருமானமும் இல்லை, இது வா அல்ல. அஸ்ஸலாத், அஸ்ஸலாத். அப்ப இது அடிப்படை என்ன? அலிஃப். எழுதப்பட்டிருக்கிறது என்ன? வாவ். ரைட்? நாங்க எழுதப்பட்டிருக்கிறேன்னு பார்த்தா பெரிய எழுத்து தானே பாக்குற. ரைட்? அடுத்து அஸ்ஸகவாத்தியா, அஸ்ஸகாத்தியா, அஸ்ஸகாத். அப்ப இது எழுதப்பட்டிருக்கிறது வாவ், ஆனா உச்சரிக்க வேண்டியது மேலால இருக்கிற அலிஃப். அஸ்ஸகாத், அஸ்ஸகாத். அர்ரிபா வாவா, அர்ரிபா, அர்ரிபா. இந்த வாவை உச்சரிக்க வேணும், இந்த அலிஃபை தான் உச்சரிக்கணும். எனவே முன்னுக்கு எழுத்த நீட்டுறோம், அர்ரிபா. திரும்ப அலிஃபுல் மக்தூபா யா அன். அடிப்படை அலிஃப், யாக்கு மேல எழுதி இந்த கோடு ஒன்று இருக்குது கண்டீங்களா? இந்த கோட்டுக்கு கீழே நுக்தா வந்தோ வரலையோ, 2 நுக்தா வந்தா யாண்டு படிச்சுக்கிறோம். நுக்தா வராட்டியும் கூட அது யாதான். சரியா? அப்படி நுக்தா வரலன்னா அது நூனும் பாவும் அல்ல, யா. ரைட்? அப்ப இந்த யாக்கு மேல அலிஃப், சின்ன அலிஃப் வந்துட்டு, திரும்ப சின்ன அலிஃப் வந்துட்டு. அப்ப எப்படி ஓதலாம்? இந்த யாவுக்கு எந்த இடமும் இல்லை. இந்த அலிஃப் முன்னுக்கு இருக்கிற லாம நீட்ட வந்த ஒரு அலிஃப், அவ்வளவுதான். யஸ்லஹா, யஸ்லயாஹா இல்ல, யஸ்லஹா. திரும்ப இது புஷ்ரயாவல்ல, புஷ்ரா, புஷ்ரா என்றுதான் நாங்க ஓதணும். அத்தௌராத் சின்ன அலிஃபை வச்சுதான் நாங்க நீட்டுறோம். திரும்ப ஹம்சா வந்து முந்தி நாங்க சொன்னோம் ஹம்சா வரல முந்தின இடங்கள்ல, இப்ப ஹம்சாவே வந்திக்குது. நாங்க முந்தி வந்த உதாரணங்களை போல ஹம்சா வாவுக்கு மேல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு, ஹம்சா யாக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்படியான இடங்களாக இருந்தாலும் சரி, ஹம்சாவை தான் நீங்க உச்சரிக்கிறதே அல்லாம அந்த பெருசா எழுதிக்கிற வாவ் யாவை அல்ல. அப்ப எப்படி உச்சரிக்கிற? தஃப்தஉ, தஃப்தபுவா, தஃப்தபு அல்ல, தஃப்தஉ. இங்க வாவ் என்று சொல்லி நீட்ட போறீங்களா? தஃப்தா ஊ அண்டு இல்ல, நீட்ட முடியாது. என்ன, இந்த ஹம்சா வாவோட தான் வந்திருக்கு. ஹம்சாக்கு பிறகு வாவ் வரல, ஹம்சாக்கு பிறகு வாவ் வரல. ஹம்சா வந்து வாவுக்கு மேல வந்திருக்குது. அப்ப அந்த ஹம்சாக்கு மட்டும் தான் பெருமானம். அதாவது வாவண்ட வடிவத்துல எழுதப்பட்டிருக்குது, ஆனா உச்சரிக்கப்படுறது ஹம்சா. என்ன உச்சரிக்கப்படுறது? ஹம்சா. பெரியசா எழுதிக்கிறது எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றது. திரும்ப அல் உலமா ஊன்னு நீட்டிடவான, ஹம்சாக்கு பின்னால வாவு வரல, ஹம்சா அதுக்கு மேலால வந்திருக்கு. அப்ப இந்த வாவுக்கு பெருமானம் இல்ல. ரைட்? அல் உலமா உ, அவ்வளவுதான். உ, அவ்வளவுதான். ஆல்ரெடி இந்த அலிஃபுக்கு மேல போல வந்திக்கு, உங்களுக்கு தெரியும். இந்த போல வந்தேன்னு சொன்னா அது உச்சரிக்கிறதே இல்லை. அடுத்த வயதுர உ, வயதுர ஊன்னு நீட்டிடவானம், வயதுர உ நீட்ட வானம்.
ஏன் காரணம்? ஒன்னாவது வாவுக்கு எந்த பெருமானமும் இல்ல, ஒண்ணு நீட்டுறதுக்கு இந்த அலிஃபுக்கு இந்த வட்டம் வந்தாலும் எந்த பெருமானமும் இல்ல. சரியா? இந்த வாவு வந்து ஹம்சாக்கு பின்னால வந்திருந்தால் ஒண்ணு நீட்டலாம். அடுத்தது ஹம்சா யாவாக எழுதப்பட்ட தில்காஇ. இதை நாங்க தில்காஇ என்று சிலாக்கள் எழுதுறோம். இந்த யாவோட தான் ஹம்சா வந்திருக்கு. அப்ப யாவுக்கு பின்னால வரல இன்னொரு எழுத்தாக. அப்ப இது யாவுக்கு தேவையான ஒரு எழுத்து, ஹாவுக்கு தேவையான வடிவத்துல யா வந்திருக்கு. அப்ப நாங்க இந்த யாவை உச்சரிக்கிறல்ல தில்காஇ மின் வராஇ. விளங்கினா? அல்ல. சரியா? அப்ப இது எந்த வடிவங்கள் வித்தியாசம் எழுதப்பட்டிருக்கிறது? யா உச்சரிக்கிறது ஆ இ உ ஹம்சா. அடுத்தது அஸ்ஸீனுல் மக்தூபா எழுதப்பட்டிருக்கிறது சாதன், சாதாக எழுதப்பட்டுள்ள சீன்கள். சரியா? வயபுசுது என்று ஓதுறது கஷ்டம். சாதும் தாவும் நிறைய வல்லினமான எழுத்துக்கள், இஸ்திலாமான எழுத்துக்கள் ரெண்டும் இந்த ஒசக்க பார்த்துட்டு இருக்குது. அஸ் அப் இத்துபாக்கான எழுத்துக்கள், மூடிப்படுற அப்படியான எழுத்துக்கள். பஸ் தோ சாதும் தாவும் கிட்ட வரக்குள்ள பஸ் தோ எனக்குள்ள சரியான கஷ்டம் இல்லையா? வயபு சு து எனக்குள்ள கஷ்டம். எனவே தான் அங்கின சீனாக்கி இஸ்திஃபாலான எழுத்தை போட்டிக்கிறேன். அப்ப இஸ்திஃபால் என்ற பண்பு ஒண்ணு மேல பார்த்து சில அதே எழுத்துல உச்சரிக்கிற சாதும் சீனும், ஆனா மேல பார்த்து உச்சரிக்க தேவையில்லை. இன்ஃபிதா அப்படி திறந்துட்ட மாதிரி கூடிய எழுத்து. சோ இலகு. அப்ப சீனும் தாவுக்கும் டிஃபரெண்டான சிஃபா வரதுனால தான் நீங்க நிறைய படிச்சதுனால இப்போ உங்களுக்கு தெரியும் சீன் என்று உச்சரிங்க, பாடுபட்டு சாது உச்சரிக்க வேணும்னு சொல்றாங்க. ரைட்? வயபுசுது இது லேசி. சு நான் சீனத்தை உச்சரிச்சுப்பேன். வயபுசுது சுது வயபுசுது அல்ல. திரும்ப பஸ்தோ இல்ல, பஸ்தோ பஸ்தா. சீன் வந்து மேல போறல, சோ கீழே வாங்க. பஸ்தோ பஸ்தோ என்று கீழே வாங்க. இப்ப சரி, அப்படித்தான் உச்சரிக்கிறேன். அப்ப இது என்னண்டா அடிப்படையிலேயே சுவாது தான் எழுதப்பட்டிருக்குது, உச்சரிக்கிறது என்னாண்டு சீனண்ட். அப்ப இது மூன்றாவது வகை. மக்தூபா கைஃபியா ஒன்று ஒரு வடிவத்தில் எழுதப்பட்டிருக்குது. துண்டகு பி கைஃபியத்தின் உஹ்ரா இன்னொரு கைஃபியா இன்னொரு வடிவத்துல உச்சரிக்கப்படக்கூடியவைகளுக்கான உதாரணங்கள். எனவே நாங்க ஹம்சத்துல் வஸ்ல் என்ற பாடத்தை அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சிட்டோம். அடுத்து நாங்க வக்ஃப் என்ற பாடத்தை படிக்கிறதுக்கு ஈக்கிறோம். தற்பொழுது நாங்க பார்க்க போறது வந்து அல் வக்ஃபு வல் இப்திதாஉ. வல் இப்திதா. வக்ஃப்னு சொன்னால் என்ன, இப்திதான்னு சொன்னால் என்ன? வக்ஃப்னு சொன்னா நாங்க நிப்பாட்டு, நாங்க நிறைய வக்ஃப்னு பாவிச்சு பட்டிருக்கோமேனா. வக்ஃப்னா நிப்பாட்டுறது. அப்ப அதுக்கு ஆப்போசிட் தான் இப்திதா. இப்திதான்னு சொன்னா ஸ்டார்ட் பண்றது, இப்திதாண்டா ஸ்டார்ட் பண்றது. ரைட்? நாங்க தஜ்வீத் கலையை படிக்கிற நேரத்துல பொதுவா வந்து நிப்பாட்டுறது தான் முதல்ல படிக்கிறோம். வளமையா நாங்க ஸ்டார்ட் பண்றதுதான் முதல்ல செய்யறேனா, பட் நாங்க நிப்பாட்டுறதுதான் வளமையாவே முதல்ல படிக்கிறேன். எனவே வக்ஃபை பத்தி நாங்க முதல்ல படிக்கிறதுக்கு கேக்குறோம். ரைட்? நாங்க இந்த நிப்பாட்டுறன்னு சொல்லி ஒரு பஸ் ஒன்று போய்த்து கொண்டு இருக்குது. நிப்பாட்டுற அப்படின்னு சொல்லி சொல்ற நேரத்துல இந்த 3 வகையாக பிரிச்சு பார்க்கலாம். நிப்பாற்றத்தை நாங்க 3 வகையாக பிரிச்சு பார்க்கலாம். சரியா? எப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து வக்ஃப், அதாவது நாங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறோம், ஒரு ஸ்டாண்ட்ல நிப்பாட்டுறோம். அதுக்கு பிறகு அங்கின போய்த்து கொஞ்ச நேரம் இறங்கி நாங்க ட்ரிப் பண்ண போறோம்னு வைங்களே, அப்ப ஆக்கள் எல்லாம் இறங்கி அங்கினேட்ட சாப்பாடு எல்லாம் செஞ்சு தின்னுட்டு எல்லாம் செஞ்சுட்டு வாரோம். அப்ப அது வந்து வக்ஃப். அது வந்து வக்ஃப். சரியா? கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிட்டு நாங்க என்ன செய்யறோம், திரும்பவும் எங்க பாட்டுல பஸ் ஸ்டார்ட் பண்ணி போய்த்துக்கோன்னு இருக்கிறேன். சரியா? அப்ப நாங்க வக்ஃப் நிப்பாட்டினத்தோட எங்கட பயணம் முடியல. ரைட்? அதுக்கப்புறம் போய்த்துக்கொண்டிருக்கக்குள்ள இடையில திடீர்னு ஒரு போலீஸ் செக்கிங் கொண்டு வர, ஒரு ஐடென்டி கார்டை காட்டிட்டு வர, டக்குன்னு நடக்குது. அல்லது திடீர்னு ஒரு பிரேக் அடிக்க வேண்டி வருகுது, கொஞ்சம் நிப்பாட்டி டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுது. ஒரு வேலை செய்ய டைம் போதும். சரியா? டக்குன்னு நிப்பாட்டிட்டு ஒரு அவசர தேவைக்காக நிப்பாட்டினா உடனே அதுதான் சக்குத். அதுதான் சக்த். அதாவது நாங்க திண்டு குடிச்சிட்டு வர அளவுக்கு டைம் கொடுக்கல, பட் பட்டுன்னு நிப்பாட்டிட்டு ஒரு அவசர தேவைக்கு நிப்பாட்டின மாதிரி கொஞ்சம் நிப்பாட்டிட்டு எடுக்கிறேன். அது வந்து சக்த். கடைசியா கதா. கதான்னு சொல்றது போக வேண்டிய இடத்துக்கு போய்த்து சேர்ந்தாச்சு, கதா அப்படியே துண்டிச்சாச்சு. அதாவது பயணம் முடிஞ்சு அந்த இடத்துல நிப்பாட்டுறது.
பயணம் முடிஞ்ச இடத்துல நிப்பாட்டுற கதா. ரைட். அப்ப இதுல நீங்க எது பெரிய இடைவெளி கொண்டது? நிப்பாட்டுற விஷயத்திலே மிக கூடிய இடைவெளி கொண்டது எது? வகஃப், சகத், கதா. எது? நிச்சயமா கதா. ஏன்னா கதோட பயணமே முடிஞ்சு. அதாவது அல் குர்ஆன ஓதி கொண்டிருக்கிறோம். ஓதி முடிவாக்கிட்டோம். இப்ப நான் நிப்பாட்டுறேன். திரும்ப நாளைக்கு தானே ஓதுறேன். அப்ப இந்த பயணம் முடிஞ்சு. அதாவது நான் இப்ப ஓதி முடிஞ்சு குர்ஆன மூடுறதுதான் கதா. குர்ஆன மூடுறது நிப்பாட்டினா கதா. ரைட். அப்ப வக்ஃப் அண்ட் ஸ்டார்ட்ல சொன்னோம். இதான் நாங்க நிறைய வக்ஃப் படிக்க போறோம் இல்லையா? வக்ஃப் அண்ட் சொன்னால் நாங்க ஒரு வசனத்துக்கு இடையில நாங்க மூச்செடுக்கிறதுக்காக நாங்களே நினைச்சு நிப்பாட்டுறோம். எத்தனஃபஸுன்னு சொல்றாங்க. அதாவது எத்தனஃபஸுன்னு சொன்னால் மூச்செடுக்க கூடிய அளவு. எங்களுக்கு மூச்செடுக்கணும். முழு ஜூஸையும் முழு குர்ஆனையும் முழு சூறாவையும் எடுத்த எடுப்புல இழுத்து அடிச்சு கொண்டு வைத்துட்டு ஓதி முடிச்சு நிப்பாட்டுறா. ஒரு சூரத்துல் பக்ரா ஒரே அடிக்க ஓதி முடிச்சு நிப்பாட்டுறா. இல்ல இடையில ஸ்டாப் பண்ற, வக்ஃப் பண்ற. அப்ப அந்த இடத்துல நாங்க மூச்செடுக்கிறதுக்காகத்தான் நிப்பாட்டுறோம் இல்லையா? அப்ப எத்தனஃபஸு மூச்செடுக்கிற அளவுக்கு டைம் விட்ற. அப்ப சாப்பாடு ஒன்று தின்னுட்டு வாரேன்னு சொன்னது நான் அந்த கணக்குல. சரியா? ரைட். அப்ப நாங்க தொடரணும்ன்ற நீயத்தோட நிப்பாட்டினா தான் வக்ஃப். மூச்சு எடுத்துட்டு அடுத்த வசனத்தை நான் இப்பவே ஓதணும். சரியா? தொடர்ந்து ஓதணும் என்ற நீயத்தோட கொஞ்ச நேரம் நான் நிப்பாட்டினா அதுக்கு சொல்றதான் வக்ஃப். அதுக்கு சொல்றதான் அதாவது ஓதிக்கொண்டிருக்கிற சவுண்ட நான் அப்படியே நிப்பாட்டிட்டேன். ஒரு இடத்துல நிப்பாட்டுறேன். அதுதான் வக்ஃப். சரியா? ஆனா கத்து அப்படி இல்ல. நான் இதோட முடிச்சிட்டேன் என்ற நீயத்தோட நிப்பாட்டுறதுதான் கத்த. சரியா? அப்ப சக்கத் என்னன்னு சொன்னால் போலீஸ்காரன் செக் பண்ண நிப்பாட்டினா ஐடென்டிட்டிய பார்த்து அனுப்பின. அதே மாதிரி பிரேக் மாதிரி. இந்த சக்கத் எப்படின்னு சொன்னால் மூச்செடுக்கிறதுக்கும் டைம் போதாத அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் விடுறது அவ்வளவுதான். இப்ப மூச்செடுக்கிறதுக்கும் டைம் போதா. அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் குர்ஆன்ல மீதிய தொடர்ற இல்லையா? நிச்சயமா தொடரணும். ஏன்னா மூச்செடுக்காத அளவுக்கு சின்ன ஒரு டைம்னு சொன்னா மத்தது தொடர்ந்து கொண்டு போறதுதான். அப்ப எப்படி நாங்க பார்க்க போறோம். இதுல நீங்க 3க்கும் வித்தியாசம் கண்டிங்க. ஷார்ட்டான டைம் நிப்பாட்டுறது சக்த். மூச்சொன்னு கூட எடுக்கிறல்ல. ஆனா நாங்க ரெண்டு சொல்லுக்கு இடையில ஒரு சின்ன பிரேக்க கொடுப்போம். சரியா? ஷார்ட்டான சக்த். கூடினது கதா. சரியா? அடுத்தது இந்த 3லயும் எது எங்கட சாய்ஸ்ல நாங்க நிப்பாட்டுறோம்னு சொல்லி பொதுவாக பார்த்தால் வக்ஃப் நான் மூச்செடுக்கிறதுக்காக எனக்கு நினைச்ச இடத்துல நான் நிப்பாட்டுறேன். கத்வும் அப்படித்தான். நான் இப்ப எனக்கு மாச்சல் இது நான் ஓத நினைச்ச அளவு இதோட போதும் 2 பக்கம் 3 பக்கம் கதா நான் நினைச்ச இடத்துல நிப்பாட்டுறேன். ஆனா சக்கத் அப்படி அல்ல. சக்தன்னு சொல்றது போலீஸ்காரன் நிப்பாட்டின மாதிரி. சரியா? சக்கத்துன்னு சொல்றது குர்ஆன்ல சீன் என்ற அடையாளம் இருக்கு பின்னால பார்ப்போம். அது அது போடப்பட்டிருக்கிற இடத்துல நாங்க சின்ன ஒரு ஸ்பேஸ் கொடுத்தே ஆகணும். அப்ப அது எங்கட சாய்ஸ்ல இல்ல. சரியா? அப்ப எது முடிக்கணும் என்ற நீயத்துல செய்யறது கதா. எது தொடரணும் என்ற நீயத்துல நிப்பாட்டுறது வக்ஃப், சக்கத் ரெண்டும். அப்ப ஒன்று கொண்டு ஒத்துமை இருக்குது, ஒன்று கொண்டு வேற்றுமைகளும் இருக்குது. விஷயத்தை நல்லா விளங்கினா சரி. அப்ப நாங்க வக்ஃப் என்ற பாடத்தை பார்க்க போறோம். ரைட். அப்ப நாங்க சொன்னோம் வக்ஃப் சொன்னால் எங்கட சவுண்ட கதா. கொஞ்சம் கத்தான்னு சொன்னா இல்ல அந்த அடிப்படையில நாங்க பார்த்த கதா இல்லைங்கன்னா துண்டிக்கிறது, கொஞ்சம் நிப்பாட்டுற ஒரு களிமா ஒரு சொல்லுல நாங்க நிப்பாட்டுற. ஜமன் எத்தனஃபஸுன்னு அரபுல சொல்றது மூச்செடுக்கிறது. சரியா? நீங்க எல்லாருக்கும் அது அரபு தேவையில்லை. மூச்செடுக்கிற கால எல்லை அளவுக்கு சவுண்ட கொஞ்சம் ஒரு களிமா ஒரு சொல்லுல நாங்க ஓதிக்கொண்டு போன சவுண்ட நிப்பாட்டுற. எந்த நீயத்தோடன்னு சொன்னா இஸ்தினாஃபுல் கிராவை தொடரும். தொடரணும் என்ற நீயத்தோட மூச்செடுக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு நாங்க நிப்பாட்டினால் அதுக்குத்தான் நாங்க வக்ஃப்னு சொல்லி கொண்டிருக்கிறது. ரைட். இப்ப வக்ஃப்னு சொல்லி பார்க்கக்குள்ள நாங்க நிப்பாட்டுற சொல்லக்குள்ள இப்ப நான் உங்களுக்கு பொதுவாக வக்ஃப்னு சொன்னா நாங்க நினைச்ச இடத்துல நிப்பாட்டுறத பத்தி சொன்னேன். அதுலயும் 3 டிசைன் இருக்குது. நாங்க நினைச்ச இடத்துலனாலும் 3 வடிவங்கள் இருக்குது. ஒன்னாவது ஏண்ட இக்தியார், ஏண்ட சாய்ஸ். நான் ஏண்ட சாய்ஸ்ல நிப்பாட்டுறேன். ரெண்டாவது இழுத்துறாரு. அதாவது எனக்கு வேற வழி இல்லாம நான் இக்கட்டுல நிப்பாட்டுறேன். அது மேண்ட விருப்பம் தான். வேற வழி இல்லாம இக்கட்டுல நிப்பாட்டுறேன். அது எப்படின்னு சொன்னா திடீர்னு ஹாக்கிஷ் போகுது, தும்மல் ஒன்று போகுது. இப்ப எப்படி நீங்க நிப்பாட்ட நினைச்சீங்களா? நிப்பாட்ட நினைக்கல. அப்ப ஒரு மூச்சு எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு நிப்பாட்டி படுறா இல்லையா? நிப்பாட்டி படுற. சரியா? அதே மாதிரி வேற என்ன செய்ய உங்களுக்கு ஓதிக்கொண்டு போய் இடையில மூச்சு எடுக்கலாம். அதாவது நீங்க லிமிட் தெரியாம இழுத்து கொண்டு போயிட்ட. இப்ப என்ன நடக்குற இடையில நின்று படுறேன். என்ன
அப்படியே ஆக்கள் இழுத்து புடிச்சு ஒன்றுக்கும் இல்லாத ஒரு இடத்துல இழுத்துறாரு இல்ல. நிர்பந்தமான நிலை இழுத்துறாருன்னா நிர்பந்தம். நிர்பந்தமான நிலையில கொண்டு போய்த்து வக்குஃப் பண்ற. அப்ப அதெல்லாம் வக்குஃப்ன்னு தான் சொல்றேன். ஏன்னா கத்தான்னு சொல்றல, வக்குஃப்ன்னு தான் சொல்றேன். ஏன்னா திரும்ப ஓதணும். இப்ப எனக்கு மூச்செடுத்து கொள்ளையெல்லாம் நான் ஒரு இடத்துல கொண்டு போய்த்து இழுத்து விட்டு நிப்பாட்டியாச்சு. அப்ப ஹகிஷ் போறது இதெல்லாம் இழுத்துறாரு. எங்கட கையில இல்ல. ரைட். அடுத்து இஹ்திபார்னு சொல்லக்குள்ள ஒரு டீச்சர் படிப்பிக்கிறா. எக்ஸாம்ல சொல்லித்தாரு. இஹ்திபார்னா அரபுல எக்ஸாம். இஹ்தியார் அல்ல. இது யா, இது வந்து பா. சரியா? இஹ்தியார் என்னது சாய்ஸ். இஹ்தியாரி என்று சொன்னால் மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸாமுக்கு அரபுல சொல்ற இஹ்தியாரி. இஹ்திபார் என்ன எக்ஸாம். சரியா? அப்ப அது வந்து ஒரு டீச்சர் ஒன்று கேட்கக்குள்ள ஒவ்வொரு இடத்துல நிப்பாட்டி கேட்பா. இது எப்படி ஓதுற? இப்ப நான் உங்களுக்கு படிப்பிக்கக்குள்ள இந்த உதாரணம் எப்படி ஓதுற? அப்ப முழு வசனத்தையுமே நான் ஓதுற இல்ல. அதுல இருக்கிற ஒரு துண்டை காட்டி இது இப்படித்தான் ஓதணும் எத்தனையோ எடுத்து சொன்னேன். இதெல்லாம் இஹ்திபாரியத்தை நான் செஞ்சேன். அந்த இடத்தோட நான் வக்குஃப் பண்ணி அடுத்த ஒவ்வொரு இடத்த ஓதி காட்டினேன். அப்ப இதெல்லாம் இஹ்திபாரி. சரியா? ரைட். அப்ப இதுல நாங்க இஹ்திபாரி எக்ஸாம் டைப்புகள்ல நிப்பாட்ட சொல்லி அப்படி எல்லாம் செய்யறதுகள் ஓகே, அது பிரச்சனை இல்லை. சரியா? அப்ப நீங்களும் என்ன செய்யற முழு வசனத்தையுமே ஓதுறோன்னு இல்ல. சரியா? சதகல்லாஹுல் அலீம் வரைக்கும் ஓதுற இல்ல. சும்மா ஒரு துண்டோ ஓதுற ஓகே, அது பிரச்சனை இல்ல. ஓகே, அதாவது அனுமதிக்கப்பட்டிருக்குது. இழுத்துறாரு. நிர்பந்தத்துல நீங்க நிப்பாட்டி பட்டுட்டா உங்களுடைய மூச்சு தான் பைத்துட்டேன்னு சொன்னால் இழுத்துறாரு. நிர்பந்தம் அதுவும் அனுமதிக்கப்பட்டிருக்குது. ஆனா வக்குஃப் வந்து என்ன சாய்ஸ்ல நான் எனக்கு ஏலும், எனக்கு சேர்த்தோ மேலும் நிப்பாட்டோ மேலும், தொடர்ந்து ஓதோ மேலும் நிப்பாட்டோ மேலும். அந்த கட்டத்துல ரெண்டு சட்டங்கள் இருக்குது. ஒன்று, நாங்க நினைச்சு நிப்பாட்டினாலும் நிப்பாட்டுறதுக்கு முடியுமான இடமும் இருக்கு, நிப்பாட்ட முடியாத இடமும் இருக்கு. அதாவது ஜாயிஸ் கைரு ஜாயிஸ். அப்ப போட் போட்டிக்கு ரோட்ல போக்கல இங்க நிப்பாட்டுங்க பிரச்சனை இல்ல. அப்ப ஜாயிஸ். போட் போட்டிக்கு இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணவான இது ஆபத்தான இடம், இது டேஞ்சரஸ், டைனோசர் வந்துடும். அப்ப கைரு ஜாயிஸ் ஆகாது. சரி, அப்ப நாங்க எங்க நினைச்ச மூக்குல நிப்பாட்ட போனாலும் இந்த இடம் ஆபத்து, இந்த நேரம் ஆபத்து, ஏதோ கைரு ஜாயிஸ்னா கூடாது. அப்ப கூடுமான இடங்கள் எங்கட விருப்பத்துல நாங்க ஜாயிஸ் நிப்பாட்ட ஏலும் என்ற சட்டத்துல கூடும் என்று சொன்னா அதுலயும் 3 வகை இருக்கு. தாம், காஃப், ஹசன். சரியா? தாம், காஃப், ஹசன். விளங்கினா? ரைட். அப்ப டொம்மும் ஹசனும் கோபி குடிச்ச மாதிரி இருக்குது. சரியா? டொம்மும் ஹசனும் கோபி குடிச்சுக்கிற. ரைட். அப்ப இங்க தாம் என்றா என்ன, காஃபி என்றா என்ன, ஹசன் என்றா என்னன்னு பார்க்க போறோம். இது 3மே ஏழுமா? ஹசன் டவுட்ல நிப்பாட்ட ஏழுமா? ஏழும். கோபி குடிக்க ஏழுமா? ஏழும். டொம்மு டவுட்ல நிப்பாட்ட ஏழுமா? ஏழும். ஜாயிஸ். அப்ப எது ஏல? கபீஹ். கபீஹ்னா அரபுல அசிங்கம் அர்த்தம். சரியா? அப்ப கபீஹ் லொகாட பொருள் தான் அசிங்கம், அது சட்டத்தோட சம்பந்தம் இல்ல. கபீஹ்ன்னு சொல்லி ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. எதுக்குன்னு சொன்னா கூடாது, அங்க போயிட்டு நிப்பாட்ட வானம் என்றது கபீஹ்ன்னு பேர் வச்சுக்கிறாங்க. எனவே நாங்க இங்க பாக்குற வகுப்புல இஹ்தியாரிய தான் பார்க்க போறோம். எங்கட விருப்பத்துல நாங்க நிப்பாட்டுறது ஜாயிஸ், கூடும் கூடாதுன்னு 2 சட்டம் இருக்கு. கூடும் மண்டத்துல எத்தனை இருக்கு? 1 2 3. தாம், காஃப், ஹசன். சரியா? அடுத்தது கைரு ஜாயிஸ், கூடாதுன்னு ஒரு இடம் இருக்குது. இப்ப நாங்க அல் வக்ஃபுத்தாம் என்றதை பாக்குறோம். எதை பாக்குறோம்? அத்தாம், அல் வக்ஃபுத்தாம். மூச்செடுக்கிறதுக்காக நிப்பாட்டுறோம். கூடும் இடத்துல நம்பர் 1 இடம் இந்த தாம் தான். சரியா? அது எப்படியான இடம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ரைட். இப்ப உதாரணமாக இந்த குர்ஆன் ஆயத் நிறைய பேருக்கு நல்லா தெரியும். எந்த சூரானும் தெரிந்திருக்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. நான் இப்ப நிப்பாட்டு இந்த ரெட் கலர்ல இருக்கிறேன்னு தான் இப்ப நான் நீங்க நிப்பாட்டுறது நீங்க நினைவு வச்சு கொள்றேன். சரியா? ரைட். இப்ப இந்த வக்ஃபு தாம விளங்கணும் என்று சொன்னால் பொருள் நிச்சயமா விளங்கணும். அதுதான் பொருளோட சம்பந்தப்பட்ட ஒரு பாடம் தான் வக்ஃப். அடையாளங்களை நீங்க பின்னால படிப்பீங்க. அது அரபு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல். ஆனா இங்க நீங்க அடையாளத்தை எல்லாம் பாக்குற இந்த பிரிவுகள் எதை செல்லுதுன்னு சொல்லி நீங்க பொருளை வச்சு கொஞ்சம் விளங்கெடுக்கணும். சரியா? அதாவது இந்த பொருள் என்னன்னு சொன்னால் உலாய்க்க மோமின்களை பத்தி அல்லாஹு தாலா சொல்லிக்கொண்டு வர விசுவாசிகள் நல்லவங்களை பத்தி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க, ஓதுவாங்க எல்லாம் சொல்லிட்டு உலாய்க்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்றேன். முஃப்லிஹூன் வெற்றியாளர்கள். இது நல்லாக்களை பத்தி பேசுறேன். அடுத்த வசனம் என்னன்னா இன்னல்லதீன கஃபரு. கஃபருண்டா யாரு? காபிர்கள். காபிர்கள் இறை நிராகரிப்பாளர்கள், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவங்க.
காபிர்கள் வந்து நீங்க அந்த தகுமம்லம் துஞ்சிருக்கும் லாயோமி நீங்க அவங்களுக்கு எச்சரிச்சாலும் சரி எச்சரிக்காட்டி சரி அவங்க ஒரு நாளும் விசுவாசம் கொள்ளாத கூட்டம் மீக்கின்னு சொல்றாங்க. ரைட். அப்ப கஃபர்கள்ன்றது கஃபர்கள் என்ற அமைப்புல வந்து இப்ப காபிர்களை பத்தி பேசுது. முன்னுக்கு யார பத்தி பேசுது? முஃப்லிஹூன் வெற்றியாளர்கள் என்று மோமின்களை பத்தி பேசுது. டோட்டலி டிஃபரெண்ட். என்ன டிஃபரெண்ட்? மஅனா டிஃபரெண்ட், பொருள் டிஃபரெண்ட். மஅனான்னு சொன்னால் அரபுல பொருள், மஅனவி நீங்க போட்டிக்கிற மஅனவி என்று சொன்னால் அதாவது மஅனா கருத்து, மீனிங் அர்த்தம். மீனிங் வந்து நல்லாவே வித்தியாசம். இப்ப நான் நிப்பாட்டிக்கிறேன், அடுத்து தொடங்க போற இடம் நல்லாவே வித்தியாசம். இப்ப விளங்கினா உங்களுக்கு? ரைட். அப்ப இந்த இடத்துல வந்து நிப்பாட்டேலுமான்னு ஒரு கேள்வி வரும். ஒன்னாவது மஅனால எந்த தொடர்புமே இல்லாத அடுத்த வசனம் இது. ரெண்டாவது விஷயம் மஅனா தொடர்பு இல்லைன்னா ரெண்டாவது இந்த சொல்லுலேன்னு தொடர்பு இருக்காது. சொல்லன்னா மேலும், மேலும், என்றாலும், ஏனென்றால், இதெல்லாம் என்ன செய்யற முன்னுக்கிற வசனத்தோட டச் பண்ற சொற்கள். ஒரு வசனத்தை சொல்லிட்டு அவன் நன்று சாப்பிட்டான், ஏனென்றால் என்றது அந்த ரெண்டாவது வார வசனம் முன்னுக்கிற வசனத்தோட சொல்லால தொங்கி கொண்டிருக்குது, சொல்லோட தொங்கி கொண்டிருக்குது. அப்படி சொல்லல கூட இங்க டச் ஒன்று இல்லை. சரியா? இப்ப நாங்க இங்க விலைக்குள்ளோட முன்னாவது மஅனா வேற வேற, சொல்லும் வேற வேற, டச் இல்ல. அப்படியான இடங்கள்ல நிப்பாட்டுறதுதான் தாமன்னு சொல்றது. நல்லாவே இந்த விஷயம் கதைய முடிச்சுட்டு, தாமன்னு சொன்னா அரபுல கம்ப்ளீட் பண்ணிட்டுது, தாமுன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டுதுன்னு அர்த்தம். அப்ப இது மோமின்களை பத்தி பேசி முடிச்சுக்கிற இடம் தான் வக்ஃபுத்தா. திரும்ப வேறொரு ஸ்டோரி தான் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? அப்ப இந்த கதையோட கடைசி துண்டோட முடிச்சிட்டோம் என்றால் வக்ஃபு தாம்ல நிப்பாட்டின்னு அர்த்தம். இப்படி நிறைய இடங்கள், பெரிய சூறாக்கள், நிறைய நிறைய சின்ன சின்ன வேற வேற சம்பவங்கள், வேற வேற குரூப்பை பத்தி பேசக்கூடியது, கதை திசை திரும்புற இடங்கள் நிறைய ஒரு சூறாக்குள்ளே நிறைய இருக்கு. ரைட். அப்ப இந்த இடத்துல நிப்பாட்ட ஏழுமா? நிப்பாட்டிட்டு நான் ஒரு மூச்சு எடுத்துட்டு அடுத்த வசனத்துக்கு நிச்சயமா ஏழும், நிச்சயமாக ஏழும். இது மிகவும் அனுமதிக்கப்பட்ட ஒரு இடம். சரியா? நீங்க உங்களுக்கு லேசா நாங்க ஒரு வளமையா ஒரு ரசுல்லாயான்னு சொல்லுவாங்க, அந்த இந்த பெரிய போல போட்ட வசனமிக்கு தானே, பெரிய போல போட்டு நிப்பாட்டுறேன். இந்த இடங்கள்ல நாங்க வளமையிலே நிப்பாட்டுறேன். அது அனுமதிக்கப்பட்டிருக்குது, யாரும் யோசிக்க தேவையில்லை. போலை ஒன்று போட்டாலே நிப்பாட்டுறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது. அந்த போல போட்டாலும் கூட வக்ஃபு தாம் என்று சில இடங்கள் வருது. அதைத்தான் நான் இங்க அரபு தெரிஞ்சவங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அரபு தெரியணும்னு ஒரு ஆசை கூட தெரியாதவங்களுக்கு வரும். சரியா? இந்த இடம் காட்டுது. முதல்ல வந்தது மோமின்களை பத்தி, பின்னால வந்தது காபிர்களை பத்தி. லஃபுலும் மஅனாவும் நல்லாவே டிஃபரெண்டா இருக்கிறதுனால இப்படி இடங்கள்ல நிப்பாட்டுறது மிகவும் சால சிறந்தது. அடுத்து வகுஃப் காஃபி, நாங்க கோஃபி என்றோம், ரெண்டாவது வகை அனுமதிக்கப்பட்ட வகை தான். மூச்செடுக்கிறதுக்காக நிப்பாட்டுறதா இங்க பேசுறது. ரைட். அப்ப அது என்னன்னு சொன்னால் நாங்க வந்து கெட்டவனா கெட்டவனை பத்தி பேசிக்கொண்டு போறோம். ஒன்னாவது வசனமும் கெட்டவனை பத்தி தான் பேசுறோம், ரெண்டாவது வசனமும் கெட்டவனை பத்தி தான் பேசுறோம். சரியா? அதுக்குதான் நாங்க வகுஃப் காஃபி என்று சொல்றோம். ரைட். அப்படி நிப்பாட்ட ஏழுமானுச்சுன்னா அப்படியே நிப்பாட்ட ஏழும். உதாரணமா அதுக்கு அடுத்த வசனம், நாங்க முந்தி பாத்துறதுக்கு அடுத்த வசனம், அதாவது ஸ்டார்ட் பண்ணிக்கிறது இன்னல்லதீன கஃபருன்னு காபிர்களை பத்தி அப்படி வந்திருக்கிற வசனம். அப்ப அவர்கள் எச்சரிக்கை செய்தாலும் செய்யாவிட்டாலும் விசுவாசம் கொள்ள மாட்டார்கள். சவாவுன் அலைஹிம் அன்ஸர்தஹும் அம் லம் துன்ஸிர்ஹும் லா யுமினூன். அவர்கள் விசுவாசம் கொள்ள மாட்டார்கள். ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம், பொருளை சும்மா விளைக்கும். அல்லாஹு தஆலா அவர்களது உள்ளங்களிலும் வஅலா சம்மிஹிம் அவங்களோட செவிப்பறைகளிலும், ரெண்டிலுமே ஹத்தமனா முத்திரையிட்டான். முத்திரையிட்டான அந்த திரும்ப அல்லாஹ் அது முடிவாக்கிட்டான். சரியா? இவங்களோட நிலைமை இது என்று சில ஆக்களை பார்த்து முடிவாக்கிட்டான். நாங்க இங்கே காண்றது. சரியா? அப்ப இங்க இதுவும் கெட்டவனை பத்தி தான், அவனை பத்திய தொடர் வசனம் தான் பின்னால வருது. அப்ப இந்த இடத்துல ரெண்டுமே ஒரே விஷயத்த பத்தி 5 வசனம் வருதுண்டா, நிப்பட்டாம 5மே ஓதணும் இருக்குதா? அப்படி இல்ல, அப்படி இல்ல. ஒரே பொருள்ல ஒரு நல்ல மனுஷனை பத்தி ஒரு 5 வசனம் வருதா, எல்லாத்துக்கு இடையிலயும் மூச்செடுக்கிறதுக்காக எங்களை நிப்பாட்ட இயலும். அது வந்து வகுஃப் காஃபி. மஅனால டச் இருக்குதான்னு கேட்டா நிச்சயமா டச் இருக்கு. இதுவும் காஃபிரை பத்தி தான் பேசுது, அதுவும் காஃபிரை பத்தி தான் பேசுது. ரைட். அப்ப அது வந்து மஅனால தஅல்லுக் டச் இருக்குது. அதே நேரம் இதுல லஃப்ல டச் இல்ல. என்ன சொன்னா வசனத்திட பொருளை பாருங்க, அவர்கள் விசுவாசம் கொள்ள மாட்டார்கள். வசனம் முடிஞ்சு. அல்லாஹு தஆலா அவர்கள் மீது முத்திரை இட்டு விட்டான். இன்னொரு புதிய அழகான வசனம். சரியா? என்றாலும் தொக்கி நின்று கொண்டு இல்ல. எனவே லஃபில் தொக்கி நின்று இல்ல, ஆனா பொருள் வந்து ஒரே ஸ்டோரியிட நடுவுல இருக்குது. அப்ப இந்த காஃபியும் வந்து நிப்பாட்ட ஏழும். அப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்கொள்ற விஷயம், இந்த வட்டம் போட்ட இடங்கள்ல நிப்பாட்ட ஏழும்ன்றது தான் இங்க விஷயம்.
ரைட். அப்ப இந்த வக்ஃபுல் ஹசன் என்று சொன்னோம் மூணாவது இடம். வக்ஃபுல் ஹசன் என்று சொன்னோம் மூணாவது இடம் என்னன்னு சொன்னா இதை விடவும் கொஞ்சம் உள்ளுக்காகி கொண்டிருக்கிறோம். சரியா? அது லஃபுல் மானா ரெண்டுமே டச் ஆன இடம். அங்க வந்து பார்த்தோம் தாம் ரெண்டுமே டச் இல்ல, நல்லாவே கதை வேற. அதுக்கு பிறகு ரெண்டாவதாக நாங்க பார்த்தோம் காஃபி. அது வந்து கருத்து வந்து ரெண்டுமே காஃபர்களை பத்தி தான் பேசுது என்றாலும் வந்து அந்த முந்தின வசனத்தோட தொக்கி நின்று கொண்டு ரெண்டாவது வசனம் தொங்கி கொண்டு வரல, அது காஃபின்னு சொன்னோம். இப்ப ஹசன் எப்படின்னு சொன்னால் நாங்க நிப்பாட்டுற இடமும் நிப்பாட்டுறதுக்கு பின்னால இருக்கிற வசனமும் எல்லாமே ஒரே கதையத்தான் பேசிக்கொண்டு ஈக்குது. சரியா? ஆனா அதே நேரத்துல இந்த கருத்து லஃபுல் சொல்லும் வந்து முன்னுக்கீக்கிறதோட சேர்த்தி ஓதுற வேணும் என்ற மாதிரி தொங்கி நின்று கொண்டு ஈக்குது. உதாரணமாக பாருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வசனம். இப்ப சிலவங்க என்ன செய்யறேன்னா இந்த வசனம் நடுவுலயும் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி அழகா உச்சரிச்சு நல்ல இதா ஓதணும் அப்படி சிலவங்க ஓதுவாங்க. திரும்ப அதுக்கு பிறகு வீடியோ போடவான வீடியோ ஆஃப் பண்ணுங்க. ரப்பில் ஆலமீன் இப்ப நான் இக்திபாரி என்ற வகையில தான் அந்த இடையில கதைச்சிட்டு சொல்றேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் நினைச்ச மாதிரி நிப்பாட்டுவாங்க. இத அனுமதிக்கப்பட்ட ஒரு வக்ஃபுல் ஹசனுக்கு தான் நாங்க வந்திருக்கிறேன். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று வந்துச்சு. அப்ப நான் ரெட் கலர் இடத்துல தான் நீங்க நிப்பாட்டுறதுக்காக காட்டிக்கிற ரெட் கலர் இடம். அப்ப ஸ்டார்ட் பண்ணின ரப்பில் ஆலமீன் அகிலத்தாரின் இரட்சகன். சரியா? உலகத்தில் இருக்கிற எல்லாருடையும் இரட்சகன். அப்ப இந்த அல்லாஹு தாலாவை அல்லாஹ்வை வர்ணிச்சுக்கிறது தான் பின்னால வந்து ரப்புல் ஆலமீன் சொல்றது. பின்னால வர்ணிச்சுக்கிற வர்ணிப்பை தூக்கி வேறையாவும் அல்லான்னு சொல்ல வேறையாவும் போட்டு அப்படி நிப்பாட்ட கூடாது. அல்ஹம்துலில்லான்னு நிப்பாட்ட ஏலும். சரியா? ஆனா நாங்க தொடங்க போல இதுட சிபால தொடங்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சேர்த்தியே தான் நாங்க வரும். வீடியோ கூட வேணாம். சரியா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அண்ட் நிப்பாட்டினால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சேர்த்தியே தான். பிஸ்மில்லான்னு நிப்பாட்டிட்டு அர் ரஹ்மானிர் ரஹீம் வேறையா உதப்படாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு தான் உதவும். சரியா? அப்ப இது வந்து வக்குப் ஹசன். ஹசன் என்று சொன்னால் என்னன்னா பின்னுக்கால இருக்கிற ரஹ்மான் ரஹீம் அல்லாண்டத்தோட டச்சா வந்து இருக்குது. சரியா? அதாவது பொருளும் அல்லாண்டத்தோட தொக்கி நின்று தான் இருக்குது. லஃபுல் சொல்லும் வந்து இதுல வர்ணனை அல்லாண்ட சொல்லுக்கு வர்ணனை ரெண்டும். அப்ப லஃபுலும் டச்சா தான் ரெண்டுமே டச். சரியா? அப்படியான ஒரு இடத்துல வந்து வசனத்திட நடுவுல கொண்டு நிப்பாட்டினால் நாங்க முன்னுக்கு இருந்து சேர்த்த வேண்டி வரும். பிஸ்மில்லால் இங்கு. ஆனா வசனம் முடியறதுல ரெண்டுமே டச் ஆன இடங்கள் வர சான்ஸ் இருக்குது. இந்த போல போட்டு பிரிச்சுக்கிற இடம். ஆனா ரெண்டாவது வசனம் இருக்கிறேன் அது கருத்தும் அதோட டச் ஆகுது, சொல்லும் டச் ஆகுது, தொங்கி கொண்டு இருக்குது. அப்படி இருந்தேன்னு சொன்னால் நிப்பாட்டிட்டு எங்களுக்கு வேறையா தொடங்கலும். சரியா? என்ன சொன்னா அவங்க ரசூலா இந்த பெரிய வட்டம் போட்டு அடுத்த வசனம் போட்டிக்கிறதுனால அது எங்களுக்கு பிரச்சனையாகிறல்ல. அப்ப இது எப்படி ஓதலாம்? كذلك يبين الله لكم الآيات لعلكم تتفكرون في الدنيا والآخرة அப்படின்னு வந்தது. அப்ப நான் என்ன செஞ்சேன்? தத்தஃபக்கருன்னா நிப்பாட்டிங்க. ஃபித்துன்யான்னு ஸ்டார்ட் பண்ணினேன். இது ஆகுமா ஆகாதா? ஆகும். ஜாயிஸ். காரணம் என்ன? வசனம் நடுவுல இல்ல, வேற வேற வசனம் குர்ஆன்லயே பிரிக்கப்பட்டிருக்கு. எனவே அது பிரச்சனைக்குரிய விடயம் அல்ல. அப்ப இந்த இடத்துல பொருளை பாருங்க. அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஆயாத்துகள் அத்தாட்சிகளை வந்து தெளிவுபடுத்துறான். நீங்க வந்து தத்தஃபக்கருன்னா நீங்க யோசிக்கணும்ன்றதுக்காக. நீங்க நல்லா யோசிக்கணும்னு சொல்லித்தான் அல்லாஹு தஆலா நீங்க சில வேளை யோசிக்க கூடியவங்களா மாறலாம் உங்களுக்கு ஆயாத் அத்தாட்சிகள் அல்லாஹு தஆலா யுபையின் தெளிவுபடுத்துறான். ஃபித்துன்யா வல் ஆখিরা பூமியிலும் இம்மையிலும் மறுமையிலும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வருது. அப்ப இது வந்து இங்கேயோட டச் ஆகுது. லஃபுலும் தான் மானாவும் தான், கருத்தும் தான் சொல்லும் தான். அப்ப அந்த இடத்துல இந்த போல போட்டு பிரிச்சதுனால எங்களுக்கு யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை. சரியா? அப்ப அடுத்த வசனம் அதே மாதிரிதான் வருகிறது. அப்ப நாங்க இங்க விலகி கொள்ளணும். வக்ஃபுத்தாம் வக்ஃபுல் ஹசன். வக்ஃபுத்தாம் சொன்னா ரெண்டுமே டச் இல்லை. அங்கே நிப்பாட்டேலும் பின்னிக்கும் தொடங்கி. வக்ஃபுல் காஃபி என்று சொன்னால் மஅனா வந்து டச்சா இருக்குது. ஆனா லஃபுல் அந்த என்றாலும் அத மாதிரி தொங்கி கொண்டு இல்லை. சரியா?
அல்லது வர்ணனைகள் அப்படி தொங்கி கொண்டு இல்ல. அங்கே நிப்பாட்டிட்டு அதுக்கு பிறகு தொடங்கி எல்லாத்துலயும் நடுவுல வட்டம் வந்திருந்து வசனம் பிரிச்சிருந்தால் வக்ஃபுல் ஹசன் ரெண்டுமே டச். ஆனா பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று சொல்ல போல இந்த இடத்துல பிஸ்மில்லாண்டு வேறையா அர் ரஹ்மான் ரஹீம் வேறையா ஓதுவே இல்ல. ஆனா சூரா அல்ஹம்துல பாருங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லிட்டு வட்டம் போட்டு பிரிச்சு அர் ரஹ்மான் ரஹீம் வட்டம் போட்டு பிரிச்சு மாலிகி யௌமித்தீன் என்று சொல்லிட்டு. அப்ப அது ரெண்டுமே தொங்கி கொண்டிருக்கிற வசனம். அளவற்ற அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாவுக்கே எல்லா புகழும், அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் என்பார். அப்ப அது தொக்கி நின்றிக்கு அளவற்ற அருளாளனோட இது பண்ணி வந்திருக்குது சரியா. ஆனா அது வட்டம் போட்டு பிரிச்சுக்கிறேன் அப்ப நீங்க யோசிக்கவே வேணாம், எங்களுக்கு அந்த இடத்துல பிரச்சனை இல்லை. இப்பதான் நாங்க வக்ஃபுல் கபீஹ்க்கு வர போறோம். கபீஹ்னு சொன்னால் என்ன சொன்னோம்? ஆகாது, கூடாது, கைரு ஜாயிஸ், கூடாது என்று சொன்னோம். அப்ப இது வக்ஃப்ல இருக்கிற 4வதாக நாங்க படிக்கிற ஒரு ஏரியா சரியா. ரைட், இது என்னன்னு சொன்னால் வக்ஃபு ஹசன் மாதிரி. ஹசன் மாதிரி லஃப்லும் மானா ரெண்டுமே டச் உள்ள ஏரியா. ரெண்டுக்கும் இடையில லஃப்லையும் மானா ரெண்டுலயுமே தஅல்லுக் டச் இருக்குது சரியா. ஆனா என்ன செய்யுதுண்டா இங்க நிப்பாட்டிட்டு அடுத்த இடத்துல தொடங்கினால் என்ன நடக்கும் சொன்னால் பொருளை மாத்தி காட்டிடும். பொருள் ஹாத்தியன்னா அரபுல தவறு, பிழையான பொருளை காட்டிடும். அல்லது நாக்கிஸ் அல்லது குறைவான ஒரு பொருள். பூரணமாக எதை அல் குர்ஆன் நாடி அந்த ஒரு வசனத்தை சொல்லி கொண்டிருக்கிறோ அதை காட்டாது. இப்ப சிலவங்க அந்த இஸ்லாத்துக்கு எதிரானவங்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம், என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு தேவையான மாதிரி ஆதாரம் தேடுறேன்னா வசனத்துல முன்ன பின்ன உடைச்சு ஒரு துண்டை தூக்கி எடுத்து காட்டுவாங்க. இஸ்லாம் சமாதானத்துல மார்க்கம் இல்லை அத மாதிரி காட்டுவாங்க இல்லையா. அப்படி நிறைய பேர் அந்த கள்ள வேலை செய்வாங்க. அப்ப அது என்ன அர்த்தம் சொன்னா வக்ஃபுல் கபீஹ் வேலை செய்யறவங்க. விலகினா பூரணமாக எதை சொல்ல வருதுன்னு சொல்லி தவிர இதுகளை தவிர மத்த தவிர அளிக்கிற விஷயம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த துண்டை மட்டும் போட்டு காட்டி இப்படித்தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் வக்ஃபுல் கபீர். அதாவது கூட ஒரு விஷயம் வருது எதன்னா மானா கருத்தை நாகிஸ் குறைவானதாக பூரணமற்றதாக அல்லது ஹாத்திய சொல்ல வரதுக்கு ஒப்போசிட்டா பிழையான ஒரு கருத்தாக காட்டக்கூடிய மாதிரி ஒரு இடத்துல வக்ஃப் நிப்பாட்டி பட்டுட்டேன்னு சொன்னால், அதாவது ரெண்டு முன்னுக்கிக்கிறதோட நல்லா டச்சா கொண்டிருக்குது. டச் இல்லாட்டி அந்த பிரச்சனையே இல்லை, வக்ஃப் தான். டச்சான ஒரு வசனம் ஆனா நிப்பாட்டினோடனே இந்த பிரச்சனை வருது என்று சொன்னால் அது பாவம். ஆனா இழுத்துறா வேறு வழி இல்லாம ஒரு ஹக்கிஷ் போயிட்டு மூச்செடுத்து கொள்ளையலாம நிப்பாட்டினா பாவம் இல்ல. ஆனா அப்படி நிப்பாட்டினா அத முன்னுக்கு இருந்து மீட்டியே ஆகணும். பின்னுக்கு இந்த ஸ்டார்ட் பண்ணையில அத கொஞ்சம் முன்னுக்கு இருந்து முன்னுக்கு ஒன்று ரெண்டு சொல்லிலிருந்து மீட்டியே ஆகும். இப்ப நீங்க பாருங்க உதாரணமாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பன்னு நிப்பாட்டினு வைங்க. வக்ஃபுல் கபீஹுக்கு சில உதாரணம். ரப்பன்றது ரெட் கலர்ல காட்டிக்கனா, அப்ப ரப்பன்ற சொல்லுல நிப்பாட்டின. இப்ப என்ன அர்த்தம்? லில்லாஹி ரப் சரியா. அல்லாஹ் ரப் இறைவண்ட அல்லாஹ், இறைவண்ட அல்லாஹ் இல்லையே. லில்லாஹி ரப்பன்னு வந்தா இறைவண்ட அல்லான்னு அர்த்தமாகிடும். அப்படி அல்ல, ரப்பில் ஆலமீன் அகிலத்தாரின் இறைவனாகிய அல்லான்னு தான் அர்த்தம் வரும் சரியா. அதே மாதிரி அப்ப இந்த இடத்துல நாங்க ரப்பன்னு நிப்பாட்டப்படாது. தப்பி தவறு நிப்பாட்டினா ரப்பில் ஆலமீன் எடுத்தானே ஓதுவோம், சும்மா ஆலமீன் எடுத்து தனியா ஓதுவோம் சரியா. ரைட், அடுத்தது இன்னல்லாஹ லா யக்ஃபிர் அன்னு நிப்பாட்டிப்பட்டன்னு வைங்க. நஅஊது பில்லாஹி மின்ஹா. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி தான் நிப்பாட்டணும். இப்ப இன்னல்லாஹ லா யக்ஃபிர் அன்னு நிப்பாட்டணும். அப்ப இதெல்லாம் வசன நடுவுல தான் இந்த பிரச்சனை வாரும். வசன நடுவுல வட்டம் போட்டு பிரிச்சுக்கிற இடத்துல வாரல்ல, வக்ஃபுல் கபீஹ் பிரச்சனை வார வசன நடுவுல சரியா. அப்ப என்ன நடக்குதுன்னா இன்னல்லாஹ லா யக்ஃபிர்னா பொருள் என்ன? அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான். நஅஊது பில்லாஹ். அப்படி ஓதிட்டு சிலவங்க ஐயுஷ்ரகான்னு ஓதிக்கொண்டு போறாங்களா, அவன் நினை வைக்கிற அது இதுன்னு வரும். அப்ப எப்படி பொருள் எவ்வளவு வித்தியாசம். நிச்சயமா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹு தஆலா கஃபூர், அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன். அல்லாஹு தஆலா மிகவும் மன்னிப்பவன். அப்ப நாங்க இதை சேர்த்து ஓதினா நிச்சயமாக அல்லாஹு தஆலா இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். இணை வைப்பதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். மத்த விஷயங்கள் எல்லாம் மன்னிப்பான் என்று சொல்லிக்கிறார். அதைத்தான் சொல்ல வரல. அப்ப இணை வைக்கிறத மன்னிக்கிறல்லன்னு சொல்றது நாங்க இன்னல்லாஹ லா யக்ஃபிர் ஐ யுஷ்ரகன்னு ஒரு மூச்சை விட்டுட்டு ஐயுஷ்ரக மூச்சைத்தான் விட்டு, ஆனா பொருள் வில நாங்க எங்கட பேச்ச அப்படி மாத்தி யார் சரி பேசுறது விரும்புவோமா? நாங்க சொல்ற அதே கருத்து யார் சரி மாத்தி கருத்து பேசுறது நாங்க விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். அந்த வேலைதான் நாங்க பொருள் தெரியாம செஞ்சுட்டு இருக்கிறோம்.
இப்ப வசன நடுவுல சும்மா சும்மா இடங்களை நிப்பாட்டினா முன்னுக்கு இருந்து ஓதணும், கவனமாக இருக்கணும். இப்ப இது இன்னொரு உதாரணம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலாஹ் அப்படி நிப்பாட்டினா மூச்சரிக்கலாம். அப்படி நிப்பாட்டவே கூடாது. இந்த இடங்கள் லா யக்ஃபிருல நிப்பாட்ட கூடாது, ரப்புல நிப்பாட்ட கூடாது, லா தக்ரபுஸ் ஸலாத்ல நிப்பாட்ட கூடவே கூடாது. அன்தும் சுகாரால தான் நிப்பாட்டணும். சரியா? பொருளை பார்ப்போம், இப்ப உங்களுக்கு விளங்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ விசுவாசிகளே, பிலீவர்ஸ், விசுவாசிகளே, மோமின்களே, லா தக்ரபு நீங்க வந்து நெருங்க வானம், கிட்டமாக வானம், கிட்டையுமாக வானம், சலாத் தொழுகை. இப்ப நான் எப்படி நிப்பாட்டுறேன்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபு ஸலாத்னு நிப்பாட்டுறேன். நவுது பில்லாஹி மின்ஹா. விசுவாசிகளே நீங்க தொழவானம் மட்டுமல்ல, தொழுகைக்கு நெருங்கவும் வானம் பண்ணி நிப்பாட்டுங்க. நிப்பாட்டிட்டு பின்னுக்கால மூச்சொண்டு எடுத்து ரிலாக்ஸா வஅன்தும் சுகாரா நீங்கள் போதையுடையவர்கள். அப்ப எப்படி பொருள் வித்தியாசம்? அப்ப என்ன சொல்ல வாருன்னா, இந்த வாவ் நிலை ஹால காட்டுற. எப்படின்னு சொன்னா, நீங்கள் போதை, நீங்க வந்து குடி குடிச்சு கொண்டு, சரியா, குடி குடிச்சு கொண்டு தொழுகைக்கு கிட்டே வரவானம். ரெண்டுதான் குர்ஆன் சொல்லுது. குடிச்சு கொண்டு தொழுகைக்கு கிட்டே வரவானம். இதே நாங்க குடிச்சவன் மாதிரி விசுவாசிகளே நீங்க தொழுகைக்கு நெருங்கோம் வானம் என்று சொன்னா, திரும்ப வான்தும்மண்டு வேறையா தொடங்கினா நாங்க மிகப்பெரிய பிழைய செஞ்சுட்டோம். எனவே லா தக்ரபு ஸலாத் என்ற இடத்துல நிப்பாட்டக்கூடாது. இங்க வந்து பொருள் தெரிஞ்சவங்க கணக்கும் இல்லாம ஓதவே கூடாது. மிச்சம் கவனமாக இருக்க வேண்டிய இடம். சரியா? இவைகள் தஜ்வீத்ல ஆக முக்கியம். என்று சொன்னா இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு தஜ்வீத்னு சொன்ன இந்த வரத்திலில் குர்ஆன தர்தீலான என்னன்னு கேட்குறது அவங்க சொல்றாங்க. அதாவது நிப்பாட்டுற இடங்களை சரியாக நிப்பாட்டி தொடங்குற அந்த விஷயமும் அடுத்து தஜ்வீத் முறைப்படி ஓதுறேன். அப்ப அது முக்கியம் சொல்லிருந்தா அந்த தஜ்வீத்ல இருக்கிற வக்ஃப் படத்தை வேறையா சொல்றேன். நிறைய பேர் அந்த விஷயத்தை இமாம்கள் முக்கியப்படுத்தி காட்டுகிறாங்க. ஏன்னா இது பொருளோட சம்பந்தப்பட்ட தெளிவாக விளங்கிக்க வேண்டிய விஷயம். ரைட். அப்ப வதரக்னா யூசுஃப இந்த மத்தாயினா. அப்ப ஆக்கல் ஃபாக்கல நிப்பாட்டினேன். பின்னுக்கால அஸ்ஸிபுன்னு ஒரு கதையை தொடங்கிட்டு போறேன். ஃபாக்கல ஹுஸ்ஸிபுன்னு திரும்ப தொடங்கிட்டும் போறேன். இந்த மத்தாயினாலதான் சரியான நிப்பாட்டணும். சரியா? அப்படி தப்பி தவறி ஃபாக்கலஹன நிப்பாட்டப்படாது. அப்படி நிப்பாட்டினாலும் ஃபாக்கல ஹுஸ்ஸிபுன்னு தான் வரும். சரியா? ரைட். அப்ப நீங்க பொருள் விளங்கினவங்க நல்லா பாருங்க, பொருளை தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும். வத்தரக்னா யூசுஃப, யூசுப்ட சகோதரர்கள் வந்து சொல்ற கதை. சரியா? நாங்க யூசுஃப விட்டுட்டு வந்துட்டோம், யூசுப் நபியை விட்டுட்டு வந்துட்டோம். இந்த மத்தாயினா எங்கட சாமான்களோட அவரை நாங்க விட்டுட்டு வந்தோம் என்று சொல்லி ஃபஅகலஹு என்று சொல்லி நிப்பாட்டி நடுவீங்க. ஃபஅகலஹுன்னா அவரை சாப்பிட்டு கொண்டார். அக்கலன்னா என்ன அரபுல சாப்பிட்டார். அக்கலஹுன்னா அவரை சாப்பிட்டுட்டார். அவரை உண்மையிலே அவரை சாப்பிட்டுட்டு அவங்க வந்து சொல்லல. அவங்க என்ன சொன்ன ஃபஅகலஹு ذئب ஓநாய் அவரை சாப்பிட்டது. இப்னுண்டா வுல்ஃப் ஓநாய். ஃபஅகலஹு ذئب ஓநாய் அவரை சாப்பிட்டது அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்றாங்க. அவங்க சொல்றதே ஒரு பொய். அதுக்குள்ள நாங்க வந்து அவரை சாப்பிட்டான்னா அது இன்னொரு பொய். சரியா? அப்ப நாங்க யூசுஃபை எமது பொருட்களோடு விட்டு அவரை சாப்பிடுவதற்காக விட்டு விட்டோம்னா இன்னும் அர்த்தமே குழப்பம். இப்ப நாங்க وَتَرَكْنَا يُوسُفَ عِندَ مَتَاعِنَا அப்படி சொல்லி நிப்பாட்டிட்டு فَأَكَلَهُ الذِّئْبُ சொன்னா அது கொஞ்சம் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாம நீங்க இடையில நடுவில் நிப்பாட்டினா முன்னுக்கு இந்த فَأَكَلَهُ நிப்பாட்டிட்டு الذِّئْبُ ஓநாயிட வேறொரு கதையை தொடங்க வேணாம். فَأَكَلَهُ الذِّئْبُன்னு சேர்த்தி ஓதுங்க. லா தக்ரபு ஸலாத்னு நிப்பாட்டவான வஅன்தும் சுகாரா வரைக்கும் வாங்க. அப்படி நிப்பாட்டினா லா தக்ரபு ஸலாத்த வஅன்தும் சுகாரான்னு சேர்த்தினா மாத்திருந்தான் அந்த பொருளோட ஆபத்திலிருந்து நாங்க தப்புறோம். எனவே நாங்க வக்ஃபுல் கபீஹுக்கான உதாரணம் 4 பிரிவுக்கான உதாரணங்கள் சட்ட திட்டங்களை பார்த்தோம். 3 கூடும் 1 கூடாது. சரியா? அப்ப அதுல வந்து நாங்க வக்ஃப் எங்க நிப்பாட்டுற அப்படின்னு சொல்லி கேள்விகள் வரக்குள்ள வந்து ரூசுல்லா அதாவது வட்டம் போட்ட இடங்கள் இருக்குதே அப்படியான இடங்களை பொதுவாகவே நிப்பாட்டலாம், வக்ஃப் நிப்பாட்டலாம். சரியா? அடுத்து நாங்க கதை முழுமையாகவே குர்ஆன ஓதுறதை நிப்பாட்டி நாளைக்கு மத்தது ஓதுறேன்னு சொல்ல போல வந்து அந்த கதை வக்ஃப் தாம்ல தான் நிப்பாட்டணும். தாம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு டச்சும் இல்ல மத்த வசனத்தோட. சரியா? காபிர்களை பத்தி பேசினா அல்லது ஒரு சம்பவத்தை பத்தி பேசினா அடுத்தது புதிய சம்பவம் ஸ்டார்ட். சரியா? அப்படியான இடங்கள் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து குர்ஆன்ல வந்து வக்ஃப் இந்த இடத்துல கட்டாயம் நிப்பாட்டுங்க, இந்த இடத்துல பாவம் அப்படி அமைப்புல இல்ல இஸ்லாம் சொல்லிக்கிறேன். குர்ஆன் தஜ்வீத் சொல்லனா மா அக்ஸதல் மானாவை குழப்பாம இருந்துட்டு சொன்னா சரி, அந்த பேசிக்ல இருந்து தான் வக்ஃப் வந்து சட்டம் வருது.
அப்படிலாம் அல்லாஹு தாலா இந்த வசனத்துல எங்கின நிப்பாட்டணும், இந்த வசனத்துல எங்கின நிப்பாட்டணும் அல்லாஹு தாலா முக்கியத்துவப்படுத்துறது இல்ல. அதான் வாஜிப் ஹராம் என்ற அமைப்புல இல்ல வாரது. கருத்து பிழையாக மீக்கணும், அதுக்கேத்த மாதிரி நீங்க பாதுகாத்துக்கோங்கன்றதுதான் வக்குஃப்ட மெயின் சட்டமாக இருக்குது. அதாவது பிரதானமான வசன முடிவுகள்ல நிப்பாட்டுமோ, கருத்து பிழையாகாத இடத்துல நிப்பாட்டுமோன்ற 2 காயிதாக்கள், அந்த 2 அடிப்படைகள் இருக்குது. அந்த 2 அடிப்படையும் தான் நாங்க எந்த இடத்துல விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். எனவே அப்படி பார்க்கக்குள்ள நாங்க என்ன செய்யப்படாதுன்னு சொன்னால், ஒரு ஃபியலை ஃபியலை தூக்கி வச்சுட்டு ஃபாயில விட்டுட்டு செய்யல. அதாவது புள்ளையும் உம்மாவையும் வேற வேறையா பிரிக்கல. உம்மாவும் புள்ளையும் பிரிச்சாப்பா. அதே மாதிரி வேர்பும் சப்ஜெக்டும், ஃபியலண்டா வேர்ப், ஃபாயிலண்டா சப்ஜெக்ட். அப்ப வேர்பை சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு சப்ஜெக்ட தூக்கி அடுத்த வசனத்தோட அடுத்த சொல்லோட சேர்த்து நாங்க தொடங்குறோம். அது பொருள் பிழை, அப்படி செய்ய முடியாது. அதே மாதிரி ஃபாயில தூக்கி அதாவது சப்ஜெக்ட் சொல்லிட்டு ஆப்ஜெக்ட வேறையா பிரிக்கிறேன். அதாவது ஃபாயிலண்டா செய்பவன், அதே மாதிரி மஃபூலண்டா செய்யப்படுவது. அப்ப அதாவது முஹம்மது அப்பிலை சாப்பிட்டான். முஹம்மது ஃபாயில், முஹம்மத் சாப்பிட்டான் சரி அப்பில நாங்க சொல்லாம மூச்செடுத்து ரிலாக்ஸா சொல்லிட்டு அப்பிலை என்று சொல்லி இன்னொரு வசனத்தோட சேர்த்துறேன். மஃபூல் பிஹிய இன்னொன்றோட சேர்த்துறேன். அப்ப அங்கே டச் இல்ல. நான் என்னத்தை சொல்ல வரேன்னு குழப்பம். அப்ப நாங்க இந்த வேலை செஞ்சுட்டு வசன பெரிய பெரிய வசனம் நடுவுல நினைச்சரத்துல நிப்பாட்டிட்டு பின்னுக்கால துணையை கொண்டு போய் திட்டிட்டு சரி. அப்ப ஃபாயில யாரு செஞ்ச அவனை தூக்கி அடுத்த வசனத்துல போட்ட, எதை திண்ட அதை தூக்கி மஃபூல் பிஹிய தூக்கி அடுத்த வசனத்துல போட்ட. அதாவது டச் பண்ண வேண்டிய இடமெல்லாம் நாங்க வேறையாக்குறோம் தான் சொல்ல வரோம். அப்ப வீட்டிலிருந்து வந்தான், அப்ப இருந்துன்னு சொல்லி நிப்பாட்டி மூச்செடுத்துட்டு வீட்டுன்னு வேறொரு வசனத்தில் சேர்த்துற. ஹர்ஃபு ஜர்ரை மஜ்ரூரையும் பிரிக்கிறேன்னு சொல்லுவாங்க அரபுல. அதாவது உங்களுக்கு விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அடிப்படையிலே ஒரு வசனத்துல வர வேண்டிய ஸ்ட்ரக்சர்கள், அடிப்படையிலே வர வேண்டிய பார்ட்ஸ்கள் பிரியப்பட. சரியா? அப்ப வீட்டின் முற்றம் நாங்க அரபுல படிப்போம் முலாஃப் முலாஃப் இலைஹி, வீட்டின் முற்றம். சரியா? அப்ப முற்றம் பண்ணது இந்த வசனத்தோட ஓதிட்டு வீட்டின் சொல்ல யாருன்னு சொல்றது தூக்கி அடுத்த வசனத்துல முலாஃப் இலைஹிய தூக்கி அடுத்த வசனத்துல ஸ்டார்ட் பண்ற. அப்ப இப்படி பிரச்சனைகள் நிறைய பிழைகள் வருது கருத்துல. சரியா? அப்ப அவைகள் பெரிய ஒரு பிழை. முபுத்ததாவ சொல்ற ஹபர் விடுறாரு. அரபு தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். அதே மாதிரி வர்ணிக்கப்படுற ரஹ்மான் ரஹீம் மாதிரி இந்த வர்ணிக்கப்படுற மௌசூப், வர்ணிக்கப்படுறவர் யாரோ அவரை சொல்லிட்டு நாங்க மூச்செடுத்துட்டு வேறையாக வர்ணனையை தூக்கி சொல்றோம். அப்ப கருப்பு கலர் பாக்ஸ்ன்றது ஒரு வசனம், கருப்பு கலர்னு இன்னொன்றுல ஸ்டார்ட் பண்றோம். அங்கே நாங்க தமிழால சொன்னா சகிக்க முடியாத பிழைகள்னு சொல்லலாம். அப்ப மிச்சம் கவனமாக நாங்க இருக்கணும். எண்ணிக்கைகளா இருந்தாலும் தானே அதத்மாதூதுகள் 32 பேனாக்கள், 32 நிப்பாட்டிட்டு பேனாக்கள்னு இன்னொன்றுக்கு தொடங்குறோம். இதெல்லாம் பிழை. இப்படி பிழைகள் நாங்க நடுவுல செய்யக்குள்ள நடக்குறேன்னு அவதானே சொல்லணும். அதே மாதிரி தானே இப்ப சத்தியம் செய்யற அல்லாஹு தாலா ஒரு சூரியன் மேல சத்தியம் செய்வான், நிறைய சத்தியம் செய்யற. அப்ப சத்தியம் செய்யறதுக்கு அரபுல இன்னொரு சொல்லு சொன்னா என்ன நடக்கிற அந்த சொல்ல வேறையா போட்டுட்டு சத்தியம் செய்யப்படுற அந்த சொல்ல வேறையா. அப்ப டச் இல்லை. அப்ப நாங்க இப்படி எல்லாம் பிழையாக செஞ்சு கொண்டிருக்க போல மிச்சம் கவனமா இருக்கும். எனவே அந்த வசனத்தின நடுவுகளை நிப்பாட்டுற இடங்கள்ல தான் சில அடையாளங்கள், அலாமாத்துகள், அடையாளங்கள் வகுப்புக்கு போடப்பட்டிருக்கு. அதுல கட்டாயம் நிப்பாட்டினாத்தான் நல்லம், லாசிம், வகுப் லாசிம் என்று சொல்லக்கூடிய ஒரு அடையாளம் தான் மீம். மீம் அடையாளம் வந்தால் வசன நடுவுல நாங்க என்ன செய்யணும்னா நிப்பாட்டணும். உதாரணமா இந்த பொருளை நீங்க பாருங்க. இது இன்னமா யஸ்தஜீபுல்லதீன யஸ்மஊன வசனம் முடியல. இந்த இதை காட்டிக்கிறது ஓதுறவரை நிப்பாட்டுறாருன்றதுக்கு தான். வசனம் முடியல, இது பிரதான போல போட்ட இடம் அல்ல. அதோட அதுக்கு அடுத்தது வருகுது இந்த மீன் மட்டும் தான் காட்டிக்கு வல் மௌத்தா யபஅஸுஹுமுல்லாஹ்னு வந்து. சரியா? இது ஒரே வசனத்தை 2 கொடைச்சி காட்டிக்கிறாங்க. அப்படி நிப்பாட்டுறாரு என்ன பொருள்னு பாருங்க. இன்னமா யஸ்தஜீபுல்லதீன யஸ்மஊன. சரியா? கேட்பவர்கள், சமியுன்னா அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடியவன். என்ன கேட்கக்கூடியவங்க தான் பதில் அளிப்பாங்க என்று அல்லாஹு தாலா சொல்ற. திரும்ப வல் மௌத்தானா மரணிப்பவர்கள், மரணிப்பவர்கள் அல்லாஹு தாலா அவர்களை எழுப்புவான். இப்ப இதை நாங்க என்ன செய்யறோம், எங்களுக்கு நிம்மதியா சேர்த்தோதிலும் சின்ன ஒரு இடம் தானே என்று சேர்த்தி மீம கண்டுட்டும் நிப்பாட்டல்ல. கட்டாயம் நிப்பாட்டணும் தானே வக்குஃப் லாசிம். நிப்பாட்டாம என்ன செய்யற, சேர்த்தி ஓதிட்டு போற. அப்ப நிப்பாட்டாம சேர்த்தி ஓதின உடனே என்ன பொருள்ண்டா, நிச்சயமாக கேட்கக்கூடியவர்கள், அல்லாஹு தாலா சொல்றத காது கொடுத்து கேட்கக்கூடியவர்களும் வல்மௌத்தா சித்து போனவங்களும், மரணிச்சு போன மையத்துக்களும் யஸ்தஜீபு பதில் அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆப்போசிட் மீனிங், ரைட்?
அப்ப இந்த மீம் லாசிம் வரக்குள்ள கட்டாயம் நிப்பாட்டணும். நிப்பாட்டிட்டு வல்மௌத்த வேறையா ஸ்டார்ட் பண்ணணும் என்றது நாங்க விளங்கிக் கொள்ளணும். ரைட். அதே மாதிரி தான் இந்த லாண்டு வரக்குள்ள என்ன செய்யணும், கட்டாயம் இந்த சேர்த்தி ஓதணும். வக்குஃப் நிப்பாட்டுறது வந்து மம்னு தடுக்கப்பட்டிருக்குது. வக்குஃப் லாசிமனா கட்டாயம் நிப்பாட்டணும். வக்குஃப் மம்னு ஆண்டு சொன்னால் கட்டாயம் நிப்பாட்டப்படாது. மம்னுவன தடுக்கப்பட்டிருக்குது. அப்ப வல்லதி ஜா பிஸ்ஸிதுகி வஸத்தக பிஹி ஒரு உதாரணம். நடுவுல லாமன் அடையாளம் இருக்கு, சிலவங்க மூச்செடுக்க கஷ்டம் நிப்பாட்டிட்டு உலாய்க்கையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறோம். இப்ப அங்கே பொருள் பிழை. ஏன் உதாரணம் பொருள் என்னன்னு பார்த்தா சிதுக்கண்டா உண்மை, சித்திக் தெரியுமே உண்மை, உண்மைப்படுத்தினவர். அப்ப சிதுக்கண்டா உண்மை, உண்மையை கொண்டு வந்தவர், சத்தியத்தை கொண்டு வந்தவரும், வஸத்தக பிஹி அவரை உண்மைப்படுத்தியவர்களும், சத்தக்கண்டா உண்மைப்படுத்தியவர்கள் அவங்களும் நிப்பாட்டின. நிப்பாட்டி மூச்செடுத்துட்டு உலாய்க்க வேறையா ஓதக்கூடாது. ஒண்டோ உலாய்க்குல கொண்டு நிப்பாட்டிட்டு உலாய்க்கையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உலாய்க்குல நிப்பாட்டிட்டு உலாய்க்கையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது லாமுக்கு அங்கால பெய்த்து நிப்பாட்டிட்டு லாம் தொடங்க இடத்துல இருந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. சரியா? அப்பதான் பொருள் வந்து நீங்க இப்ப உண்மையை கொண்டு வந்தவரும் அதனை உண்மைப்படுத்தக்கூடியவர்களும் என்றுட்டு நிப்பாட்டினா அங்க வந்து வசனம் முடியல, என்ன விஷயம் என்ற கேள்வி, என்னத்த முடிஞ்சு, ரைட்? அவர்கள் தான் முத்தக்கூன்கள், அல்லாவை பயப்படக்கூடியவர்கள். இப்பதான் வசனம் முடிஞ்சு, ரைட்? அப்ப நாங்க என்ன செய்யணும், உலாய்க்கண்டு லாமுக்கு அடுத்த சொல்லுல சரி கொண்டு நிப்பாட்டுங்க. அப்படி கஷ்டம் என்றால் நிப்பாட்டிட்டு உலாய்க்க, அப்ப அந்த சொல்லோட கொண்டு நிப்பாட்டி அந்த சொல்லலிருந்து நாங்க சேர்த்துறா, கடுத்தலிருந்து சேர்த்தாம அந்த சொல்லலிருந்து சேர்த்தக்குள்ள ஓகே. 7 மண்டு சொன்னால் சேர்த்தி ஓதிக்கொண்டே போங்க. சேர்த்தி ஓதிக்கொண்டு போறதுதான் சரி. சரியா? இந்த இடத்துல நிப்பாட்ட கூடாது. அப்ப நாங்க 2 அடையாளங்களை படிச்சோம். நாங்க இந்த அடையாளத்தோட நிப்பாட்டுவோம். ஜீப் ஜீப் என்று சொன்னால் நிப்பாட்டோ மேலும் சேர்த்தியோதோ மேலும். ஜவாசுல் வக்ஃப், ஜவாசுல் வசல். நிப்பாட்டோ மேலும் வசல் சேர்த்தியோதோ மேலும். அதுல வந்து பொருள் பிரச்சனை அல்லது ஹலகல் மௌத் வல் ஹயாத் உதாரணமா அமலால ஜீம் வந்திருக்கு. இப்ப நீங்க எப்படி அமல வஹுவல் அஸீஸுல் கஃபூர் அண்டோதினதெல்லாம் சேர்த்தோதுறது, அமல வஹுவல் அண்டோதினத சேர்த்தோதுறது. அப்படி இல்லாட்டி அமலான்னு ஒரு மூச்செடுங்க, மூச்செடுத்துட்டு வஹுவல் அஸீஸ்ன்னு ஓதுங்க அவசரத்துக்கு போடாம. அப்பதான் அது வந்து வக்ஃப். மூச்செடுக்கிற அளவுக்கு நிப்பாட்டினா தான் அது வக்ஃப். அப்படி இல்லாட்டி இதகாம் செய்ய வேண்டி வரும், அமல வஹுவன்னு சொல்லி. சரியா? ரைட். அப்ப இந்த இடத்துல நல்லதை செய்யறவங்க யாருன்னு டெஸ்ட் பண்றதுக்காகத்தான் அல்லாஹ் மௌத்தையும் ஹயாத்தையும் படைச்சான். அல்லாஹு தாலா மிகச்சவன். அதை சேர்த்தோதினாலும் பொருள் பிழை இல்ல, பிரிச்சோதினாலும் பொருள் பிழை இல்ல. அவங்களுக்கு கஷ்டம்னா நீங்க இந்த இடத்துல நிப்பாட்டுங்க, விருப்பம்னா சேர்த்தோதுங்கன்னு ஜீமா காட்டி. இப்ப நாங்க 3 அடையாளங்களை படிச்சோம். இன்னும் சில அடையாளங்களும் இன்னும் முக்கியமான சில விஷயங்களும் வக்குஃப்ல இருக்குது. வக்குஃப்ல விஷயம் முடியவில்லை, ரைட்? இப்ப இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த பாடத்துல மீதியை தொடருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி